So good morning, everyone. Good morning. Good morning, sir. Okay, now we'll session. Okay, the last session. So we have completed our discussion on chapter number 3, Routh Hurwitz criteria. Okay, ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு ஒரு மெத்தட் அவர் சொல்றாரு. அந்த மெத்தட் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டெபிலிட்டியை ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில ப்ரொசீஜர்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாரு. ஸோ அவருடைய ப்ரொசீஜர் அண்ட் கண்டிஷன்ஸை நம்ம பிளைண்டா நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, ஸோ பர்டிகுலர் சிஸ்டத்துடைய ஸ்டெபிலிட்டியை வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே நம்மளுடைய சிஸ்டம். ஏன்னா நம்மளுடைய சப்ஜெக்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ சிஸ்டம், தட் சிஸ்டம் இஸ் அ கண்ட்ரோல் சிஸ்டம், தட் கண்ட்ரோல் சிஸ்டம் இஸ் அ நெகட்டிவ் ஃபீட்பேக் கண்ட்ரோல் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய சிஸ்டம், ஸோ இந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம ஸ்டெபிலிட்டி தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஓகேங்களா? ஸோ சிஸ்டம், ஸோ அந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம், ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னா, so the system is going to control the output based upon some feedback. Okay, so the open loop control system is also is there, closed loop control system. Open loop abdina, see no feedback, without feedback also in the system is going to control. Okay, so with respect to reference input, the output is going to get a controlled output. Okay, for example nam already basic ave nama sollirundom. Okay, ஒரு fan இருக்கு அப்படினா, so the system is a fan or a refrigerator or air conditioner, whatever it is. ஓகேங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் சிஸ்டம் இஸ் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு வந்துட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா, அது டெஃபினட்டாக ஒரு க்ளோஸ் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ ஆட்டோமேட்டிக் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னாலே, ஸோ தட் ஷுட் பி அ ஸோ க்ளோஸ் லூப். க்ளோஸ் லூப் அப்படின்னா ஆட்டோமேட்டிக், ஏன்னா ஃபீட்பேக் வித் ரெஸ்பெக்ட் டு த ஃபீட்பேக், ஸோ அந்த சிஸ்டம் என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே இது கண்ட்ரோல் ஆகும். ஸோ அந்த க்ளோஸ் லூப் அப்படிங்கும்போது, ஸோ வி ஹேவ் அ நெகட்டிவ் ஃபீட்பேக் அண்ட் வி ஹேவ் அ பாசிட்டிவ் ஃபீட்பேக். ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ பாசிட்டிவ் ஃபீட்பேக், நோ நீட் எனி அனாலிசிஸ். ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக். ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக்னா, ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் வந்து ஏதாவது நெகட்டிவா இருந்தால் வி நீட் டு இம்ப்ரூவ். ஓகேங்களா? ஸோ அது சிஸ்டம்க்கும் அதே மாதிரி தான். ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னா, ஸோ டெஃபினட்டா ஏதாவது சிஸ்டத்துடைய ஸ்டெபிலிட்டிலையோ பேராமீட்டர்லையோ டிஃபர் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணலாம். எப்படியெல்லாம் நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ல அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் லூப் சிஸ்டம் அப்படிங்கிறது பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் அ மேனுவல் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ மேனுவல் சிஸ்டம்ல வந்து நம்ம எங்கேயுமே நம்ம அனலைஸ் பண்ணாலுமே என்ன பண்ண முடியும்? மேனுவலா தான் அதை சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து அது நம்ம ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸ் வந்து ஒன்றும் அனலைசிஸ்ல வந்து நம்ம எதுவுமே பெரிய டிஃபரன்ஸ் நம்ம ஒன்றும் பார்க்க முடியாது. ரீசன் என்னன்னா, ஆட்டோமேட்டிக் அப்படிங்கும்போது அந்த சிஸ்டம் ஷுட் பி, ஏன்னா நம்ம அந்த பர்டிகுலர் பர்சன் இல்லாமையே அது வந்து ஆப்ரேட் ஆக போகுது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க இப்போ இமேஜின் தேர் ஆர் சோ மெனி ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வி ஆர் கம் அக்ராஸ் இன் அவர் டெய்லி லைஃப். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு மாலுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா, ஸோ அது ஒரு எலிவேட்டர் வில் பி தேர். ஸோ அப்போ ஒரு பர்சனை வந்து சென்ஸ் பண்ணக்கு அப்புறம் தான் அது வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ரோலிங். ஈவன் ஒரு லிஃப்ட், ஈவன் இப்போ வந்து ஆட்டோமேட்டிக் டோர். ஓகேங்களா? சம் ஆஃப் ஸ்டோர்ஸ்ல நீங்க போகும்போது, ஸோ இப்போ நம்ம த டோர் வில் பி லாக்ட்ல இருக்கும். ஸோ நீங்க நம்ம நியர் டு த டோர் போகும்போது ஆட்டோமேட்டிக்காவே அது ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அப்ப அதெல்லாமே ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் நடக்கும்போது அப்ப வி ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். ஏன்னா அந்த சிஸ்டம் கரெக்டா ஆப்ரேட் ஆகணும். ஓகேங்களா? இப்போ சப்கோஸ் இப்போ அது அந்த சிஸ்டம் வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகல அப்படின்னா, தென் சோ மெனி இஷ்யூஸ் வில் ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இதே வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ட்ரெயின், இப்போ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் சார். அதுல என்ன இஷ்யூஸ் ஆக போகுது? இப்போ ஓப்பன் ஆகலைன்னா வி வில் இன்ஃபார்ம் டு தட் பர்டிகுலர் பர்சன் அண்ட் தே வில் செக் அவுட். ஓகேங்களா? பட் இதே நீங்க ஒரு ரயில்வே சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க ஐ திங்க் ஒரு லாஸ்ட் 6 months ஆர் 1 yearல வந்து பாத்தீங்கன்னா, ஸோ 2 trains வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, சேம் ட்ராக்ல வந்து வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அது வந்து பாத்தீங்கன்னா, ஸோ ஹியூஜ் ஸோ ஆக்சிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம பார்த்துருப்போம். அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் த so many persons injured and everything happens. ஓகேங்களா? ஸோ the reason என்ன அப்படின்னா, ஸோ அப்போ unable to track the two trains in the same unable to track this the train in the two so unable to track the two trains in the same path. ஓகேங்களா? அப்போ ஏதாவது ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர் ஆச்சுன்னு வைங்களேன். அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த பர்டிகுலர் இப்போ நீங்க இப்போ நவடேஸ் மோஸ்ட் ஆஃப் த ட்ரெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ அந்த ட்ரெயினுடைய இன்ஜின்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிஸ்டம், அது என்ன அப்படின்னா, ஆஃப்டர் ஒரு 2 kilometers ஆர் 3 kilometers ஏதாவது ஆப்போசிட் ட்ரெயினோ இல்லை பிஹைண்ட்ல ஏதாவது ட்ரெயின் வந்துச்சுனாவோ ஆட்டோமேட்டிக்காவே அந்த ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ நீங்க அது கூகுள் பண்ணி பாருங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த பர்டிகுலர் ட்ரெயின் தோஸ் ஃபேஸ் தட் ஆக்சிடென்ட் அவங்க அதை ஃபிக்ஸ் பண்ணல. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம இது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிங்கிறது. பட் as a டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டிஸ் அண்ட் டே டு டே சிஸ்டம், டே டு டே லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா, சோ மெனி திங்ஸ் ஆர்
controlled by this system. ஓகேங்களா. ஸோ அப்படிங்கும்போது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்றது, நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ப்ரிப்பேர் பண்றது எல்லாமே வந்து ஒன் ஆஃப் த பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ். பட் இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அட்வான்ஸ்டு கண்ட்ரோல் சிஸ்டம், நீங்க எம்இ இன் கண்ட்ரோல் சிஸ்டம் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ இதை பத்தி டீட்டெயில்டா நம்ம பார்ப்போம். ஒரு சிஸ்டம் உடைய நம்ம என்ன பண்ணுவோம், டிசைன் எல்லாம் நம்ம பார்ப்போம். இங்க டிசைன் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆட்டோமேட்டிக் டிராஃபிக் லைட் சிஸ்டம்னா அதோட டிசைன் எப்படி பண்ணியிருக்காங்க, அது கண்ட்ரோல் பிஹேவியர் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். பட் இங்க நம்மளுடைய வெரி வெரி பேசிக் மட்டும் தான் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஸோ அப்படிங்கும்போது இது டிஃப்ரெண்ட் அனாலிசிஸ். ஓகேங்களா. ஸோ அனாலிசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல என்ன அனலைஸ் பண்ணோம், ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், ஜஸ்ட் ஒரு சிஸ்டம். நம்ம பேசிக்கா வந்து ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ், ஒரு ஃபில்டர். ஓகேங்களா. ஸோ ஃபில்டர் இஸ் ஆல்சோ ஒன் சிஸ்டம். ஓகேங்களா. ஒரு ஆர்எல்சி சர்க்யூட். ஓகேங்களா. ஸோ பேசிக் சீரிஸ் ஆர்எல்சி சர்க்யூட். ஓகேங்களா. ஸோ அதோடைய இன்புட் அண்ட் அவுட்புட்ல ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி கால்குலேட் பண்றது. சரி, ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. ஸோ எஸ் டொமைன்ல ரேஷியோ ஆஃப் அவுட்புட் பை இன்புட், அதுதான் நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா. ஸோ அப்போ அதுல வந்து ஒரு சிஸ்டம், அப்போ எலக்ட்ரிக் சர்க்யூட் கிடையாது, சிஸ்டம் இஸ் மேட் அப் ஆஃப் சம் டிஃபரெண்ட் காம்பனன்ட்ஸ். ஸோ பேசிக் எலமெண்ட்ஸ் அப்படிங்கும்போது ஆர்எல்சி வில் பி தேர். ஓகேங்களா. அப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ என்டையர் சிஸ்டம் உடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், பேஸ்ட் ஆன் சிக்னல் ஃப்ளோ கிராஃப், பேஸ்ட் ஆன் பிளாக் டயக்ராம் அண்ட் சோ மெனி திங்ஸ். ஸோ செகண்ட் சாப்டர் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா we are extending the same concept, transfer function, to multiple inputs. ஓகேங்களா. அண்ட் மல்டிபிள் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் சிஸ்டமா இருக்கலாம், ஒரு செகண்ட் ஆர்டர் சிஸ்டமா இருக்கலாம். ஸோ இன்புட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பல்ஸ், ஸ்டெப், ரேம், பேரபோலிக், ஸோ அந்த மாதிரி ஒரு இன்புட்டும் நம்ம கொடுக்கலாம். அப்படிங்கும்போது அவுட்புட் எப்படி நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அவுட்புட் உடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்படின்னா எரர் என்ன, அதை பத்தி டிஃப்ரெண்ட் டேம்பிங் பத்தி நம்ம பார்த்தோம். டேம்பிங்னா ஸோ இப்போ மேக்னிடியூட் ஆஃப் ஆசிலேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸோ லைக் திஸ். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஆசிலேஷன் வந்து ஸோ டேம்பிங் இஸ் டிக்ரீசஸ். ஸோ ஆக்சுவலா வந்து நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா வந்து நம்மளுக்கு டேம்பிங்ல வந்து 4 டைப்ஸ் ஆஃப் டேம்பிங். ஸோ அன்டேம்ப்டு, அண்டர் டேம்ப்டு, கிரிட்டிக்கல் டேம்ப்டு and over damped. Okay, so with respect to second order system, so we have a damping. Okay, so இதெல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா so zeta, with respect to zeta, so zeta value, damping ratio, so damping ratio, so with respect to so second order system, ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஆர்டர் சிஸ்டம்ல கன்சிடர் பண்ணும்போதுங்க ஸோ வி ஹேவ் அ ஜீட்டா வேல்யூ. அந்த ஜீட்டா பொறுத்து ஸோ அன்டேம்ப்டு, அண்டர் டேம்ப்டு, கிரிட்டிக்கல் டேம்ப்டு அண்ட் ஓவர் டேம்ப்டு. ஸோ ஓவர் டேம்ப்டு சிஸ்டம். ஓகே. ஸோ என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஸோ இதெல்லாமே ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். ஸோ இங்கே வந்து இது மட்டும் தான் நம்மளுக்கு மார்ஜினலி ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ ரிமைனிங் ஆல் தீஸ் 3 ஆர் ஸோ ஸ்டேபிள் சிஸ்டம். ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்குங்க. ஸோ அதோடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா the response will be like this. Okay, so undamped. The frequency of oscillation வந்து பாத்தீங்கன்னா so kept constant. Okay, so that is with respect to time t. If it is c of t அப்படினா so நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் நீங்க அப்சர்வ் பண்ணீங்க அப்படினா so இது மாதிரி sustained oscillation ஆ இருக்கும். So sustained oscillation. Okay, so sustained oscillation, so magnitude of oscillation kept constant and frequency of oscillation வந்து நம்ம என்ன சொல்லணும், so omega n radian per second. So இங்க அண்டர் டேம்ப்டு சிஸ்டம் அப்படிங்கும் போதுங்க ஸோ தட் இஸ் இங்க டேம்பிங் ரேஷியோ இஸ் 0. ஸோ இங்க அண்டர் டேம்ப்டு வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஸோ 0 லெஸ் தென் ஜீட்டா லெஸ் தென் 1. ஸோ நம்மளுடைய சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ லைக் திஸ். இதை பத்தி தான் டீடைல்டா நம்மளுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்க வந்து நம்மளுக்கு மேக்னிடியூட் ஆஃப் ஆசிலேஷன் என்ன ஆகுது அப்படின்னா ஸோ டிக்ரீஸ் ஆகுதுங்க. ஓகேங்களா. ஸோ இங்க வந்து அப்போ டேம்ப்டு ஃப்ரீக்வன்சினா என்ன, ஒமேகா டி. ஓகேங்களா. ஸோ டேம்ப்டு, அதாவது டேம்ப்டு நேச்சர், தட் இஸ் நேச்சர் ஆஃப் ஆசிலேஷன் வந்து டேம்ப்டு. இப்போ டேம்ப்டு ஃப்ரீக்வன்சி என்னங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ டேம்ப்டு ஃப்ரீக்வன்சி. ஸோ இங்க இது ரெண்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸோ கிரிட்டிக்கல் டேம்ப்டு அப்படிங்கும் போதுங்க ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ லைக் திஸ், சம்வேர் லைக் திஸ். ஸோ நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ ரெஸ்பான்ஸ் வில் பி லைக் திஸ். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம அப்போ இங்க நம்மளுக்கு ஆசிலேஷனே கிடையாதுங்க. ஓகேங்களா. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஆசிலேஷன் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா இங்க டிஸ்கிரைப் பண்ண மாட்டோம். பட் டெஃபினட்டா இங்க ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் வந்து நம்மளுக்கு 0வா தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் நாட் பாசிபிள் டு கெட் இன் தி கிரிட்டிக்கல் டேம்ப்டு. ஈவன் ஸோ இது வந்து பாருங்க ஸோ ஜீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ கிரிட்டிக்கல் டேம்ப் ஸ்டில் இட் இஸ் ஸ்டேபிள் சிஸ்டம். சி ஓவர் டேம்ப்டு அப்படிங்கும் போதுங்க லெஸ் தென் திஸ். சி இதுதான் நம்மளுக்கு வந்து ஜீட்டா இஸ் ஈக்குவல் டு 1னா சி ஜீட்டா வேல்யூ நீங்க இன்க்ரீஸ் பண்ண ஸோ சிஸ்டம் உடைய
ரெஸ்பான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஜீட்டா கிரேட்டர் தென் 1. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டேபிள் சிஸ்டம் தான். ஓகேங்களா? சி திஸ் இஸ் ஆல்சோ ஏ ஸ்டேபிள் சிஸ்டம். இப்போ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் இஸ் 0 ரேடியன் பர் செகண்ட். ஓகேங்களா? பட் ஆனால் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா ஏன் கொடுக்குறாங்கன்னா ஸோ ஜென்ரல் டேர்ம்ல நம்ம அப்படி கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் டேர்ம்ல பட் அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் வந்து நெவர் பிரசன்ட். ஓகேங்களா? ஸோ அது வந்து மேபி கம்பேரிட்டிவா அவங்க வந்து ஜென்ரலா சொல்லும் போது மேபி நீங்க எக்ஸாக்ட் கிரிட்டிக்கல் டேம்ப்டு சிஸ்டம் எடுத்துட்டு ஸோ அதை நம்ம சால்வ் பண்ணும்போது தேர் won't be any frequency of oscillation. ஓகேங்களா? ஸோ அது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ரிலேஷன் கொடுக்கறதுனால ஸோ அந்த மாதிரி இருக்கு. பட் இது நம்ம என்ன பண்ணலாம், இந்த பர்டிகுலர் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரே சிஸ்டம் எடுத்துட்டு ஓகேங்களா ஸோ அந்த டிஃபரெண்ட் ஜீட்டா வேல்யூ நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ கைண்ட்லி ரிமெம்பர் ஓகேங்களா, ரிமைண்ட் மீ. ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த பிளாட்ஸ் ஓகேங்களா ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள் எடுத்துட்டு சார் எப்படி இது வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆக்சுவல் இம்பார்ட்டன்ட் கன்சிடரேஷன், தட் இஸ் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஆல்சோ வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன். ஓகேங்களா? Okay, and finally we have discussed the steady state error. Okay, so steady state error for the entire system, not only for the second order system, so entire system. Okay, so and with respect to open loop transfer function, so we have discussed the steady state error for any system. Okay, and RH criteria வரும்போதுங்க என்ன பண்ணோம் அப்படின்னா any நம்மளுடைய important advantage of RH criteria, that is RH Routh-Hurwitz criteria என்ன அப்படின்னா the order of the system increases from 0, 1, not 0, 1, 2, 3, 4, 5, so on increases. So the basic analysis for finding the stability of the system becomes difficult. Not possible கிடையாது, it is difficult. ஓகேங்களா? So in order to get the stability of the system, so we are going for RH criteria. ஓகேங்களா? So நம்ம RH criteria என்ன நம்ம டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா so two part with respect to k and by considering the k value and by not considering the k value. So k value நீங்க கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு two possibilities. One is conditional stable and marginally stable. ஓகேங்களா? So k value, range of k value for the system becomes stable, that is conditionally stable, and at that particular value of k the system becomes marginal stable and the value என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணோம். By not considering the k value, so we'll get the absolute stable. See actually என்னன்னா one of the best method for finding the absolute stability அப்படின்னு கேட்டாங்கன்னா RH criteria. ஓகேங்களா? so அது important note point. ஓகேங்களா? so one of the best method for finding the absolute stability. ஓகேங்களா? so absolute stability na for any range of k value, but for the particular range of k value க்கு சிஸ்டம் ஸ்டேபிள்னாலும் ஸோ நம்ம பண்ணலாம். பட் அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குங்க. ஸோ அப்போ நம்ம லாஸ்ட் டைம் கூட நான் உங்களுக்கு கன்சல்டேட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் அ நியூ சாப்டர். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ரூட் லோக்கஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு ஸ்டெபிலிட்டி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எனி ஆர்டர் எனி சிஸ்டம் எனி ஆர்டர். ஓகேங்களா? ஸோ ஹையர் ஆர்டருக்கும் நம்ம ஸ்டெபிலிட்டி. பட் என்ன ரீசனுக்காக இந்த பர்டிகுலர் மெத்தட், ஏன்னா எனி ஒன் மெத்தடுக்கு அதுக்குன்னு யூனிக் அட்வான்டேஜ் இருக்கணும். இல்லைன்னா ஆல்ரெடி இதெல்லாமே கால்குலேட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு RH கிரைட்டீரியா இருக்குன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு லேர்ன் திஸ் பர்டிகுலர் மெத்தட். ஓகேங்களா? இதெல்லாமே மெத்தட் ஃபார் ஃபைண்டிங் த closed loop system stability by considering maybe characteristic equation or by considering the open loop transfer function. ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ நம்ம இந்த சாப்டர் மெயினா நம்ம ஸோ அப்போ இதோடைய அட்வான்டேஜ் என்னங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ டேக் டவுன். ஸோ சாப்டர் நம்பர் 4. So root locus. Okay. See what is root locus? Okay. See. Okay. இப்போ RH கிரைட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சயின்டிஸ்ட். ஓகேங்களா? ஸோ அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் எவான்ஸ் அப்படிங்கிறவர் தான். அவரும் வந்து என்ன இது ஒரு மெத்தட். ஓகேங்களா? ஸோ ஸ்டெபிலிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ இவான்ஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா ஸோ ஹி ஹேஸ் அன் ஒரு தட் இஸ் கால்ட் தேர் இஸ் அ கான்செப்ட் கால்ட் ஸ்பை ரூல். ஓகேங்களா? ஸோ இவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா ஸோ ரூட் லோக்கஸ் அப்படிங்கிற டெக்னிக்கை வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி இதுக்கு நம்மளுடைய பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் RH கிரைட்டீரியா அண்ட் ரூட் லோக்கஸ் என்ன அப்படின்னா
நம்மளுக்கு அது வந்து மேத்தமேட்டிக்கல் டெக்னிக், மேத்தமேட்டிக்கல் ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஸோ அவர் ஆர்ஹெச் ரவுத் என்ன பண்றாரு அப்படின்னா மேத்தமேட்டிக்கலா, ஸோ அவர் ரவுத் அரே டேபிள், ஸோ நம்மளோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணுங்க. அந்த டேபிள்ல இருந்து ஸோ ஸ்டெபிலிட்டினா இந்த மாதிரி இருக்கும், அன்ஸ்டேபிள்னா இந்த மாதிரி இருக்கும், மார்ஜினல் ஸ்டேபிள்னா இப்படி இருக்கும். ஸோ பிலோ தி ரோ ஆஃப் ஜீரோ, எபோ தி ரோ ஆஃப் ஜீரோ, ஒன்லி ஒன் ஜீரோ வந்து ஃபர்ஸ்ட் காலம்ல இருந்ததுன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு மேத்தமேட்டிக்கலா என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, ஸோ அவர் ஒரு ப்ரொசீஜர் கொடுத்து நீங்க ஸ்டெபிலிட்டியை இந்த மாதிரி மேத்தமேட்டிக்கல் ப்ரொசீஜர்ல ஸோ இந்த மாதிரி நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா வில் கெட் தி ஸோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் த சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ அப்போ கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஆர்ஹெச் கிரைட்டீரியா அப்படிங்கிறது மேத்தமேட்டிக்கல் மெத்தட். சி ரூட் லோக்கஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ இட் இஸ் அ கிராஃபிக்கல் மெத்தட் டு எக்ஸ்பிளைன் த சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ கிராஃபிக்கல், ஸோ அவ்வளவுதான் டிஃபரன்ஸா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. இது ரூட் லோக்கஸ்ல வந்து என்ன நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, ஓகேங்களா, ஸோ கம்பேர் டு தி ஆர்ஹெச் கிரைட்டீரியா, ஸோ இப்போ நம்மளுக்கு ஆர்ஹெச் கிரைட்டீரியால வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஹெச் கிரைட்டீரியா மெத்தட், ரவுத் ஹர்விட்ஸ் கிரைட்டீரியா. இப்போ நம்ம டூ டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் நம்ம பார்த்தோம். தட் இஸ் k equal to 0, so k not equal to 0. ஓகேங்களா? see k equal to 0, that is k equal to 0 அப்படிங்கறத விட so அப்படி சொல்ல வேணாங்க. k not present, ஏன்னா 0 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ண வேண்டாம். ஸோ எனக்கு சிஸ்டம் கெயின் எப்படி இருந்தாலும் இருக்கும், பட் அவங்க வந்து k வேல்யூ k டேர்ம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ k டேர்ம் இஸ் நாட் present. ஓகேங்களா? ஸோ அப்படி எடுத்துக்கலாம். ஸோ k டேர்ம் இஸ் not present. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ k term present. ஸோ k term not present அப்படின்னா ஸோ அப்போ அந்த பர்டிகுலர் சிஸ்டம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு ஸ்டேபிளா இல்ல மார்ஜினலி ஸ்டேபிளா இல்ல வந்து பாத்தீங்கன்னா அன்ஸ்டேபிளா அப்படிங்கறத நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம கண்டிஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ k term is not present. ஸோ இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணது இதை பத்தி என்ன நம்ம சொல்லுவோம் அப்படின்னா these are all absolute stable. சாரி, இது அப்சல்யூட் ஸ்டேபிள் அப்படிங்கிறது நம்ம இங்க நம்ம டிஃபைன் பண்ண மாட்டோம். ஏன்னா இது வந்து இட் இஸ் நாட் கம்ஸ் அண்டர் எனி ஸ்டெபிலிட்டி. ஓகேங்களா? ஸ்டாண்டர்டா வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஸ்டேபிள், மார்ஜினலி ஸ்டேபிள் அண்ட் அன்ஸ்டேபிள். ஓகேங்களா? இப்போ k term present அப்படின்னா தான் வந்து பாத்தீங்கன்னா ஸோ we have two types of stability so comes into picture. ஸோ என்னென்ன அப்படின்னா see absolute stable and conditional stable. So conditional stable, so absolute stable and conditional stable. See absolute stable அப்படினா for all values of k, for all values of k. ஓகேங்களா? see இந்த conditional stable ல வந்து பாத்தீங்கன்னா so two types. ஓகேங்களா? so என்ன அப்படினா so range of k, so range of k, so one value of k. see one value of k, see one value of k வந்து system marginally stable அப்படினா so அது என்ன k value, so range of k value for the system, so conditional stable. இதெல்லாம் தான் நம்ம என்ன பண்ணோம் so RH criteria நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேங்களா? so இப்போ இங்க எல்லா இப்போ வந்து இது என்னன்னா இப்போ s plane, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இத வந்து நமக்கு ஒரு s planeல வந்து எடுத்துக்கோன்னு வைங்களா. see for example so s planeல so sigma so j omega RH கிரைட்டீரியால வந்து பாத்தீங்கன்னா மார்ஜினலி ஸ்டேபிள் அப்படின்னா லொகேஷன் ஆஃப் போல்ஸ் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இங்க நம்மளோட மெயின் டிராபேக் என்ன நான் சொல்லியிருக்கேன்னா லொகேஷன் ஆஃப் cannot be determined. So location of poles can't be determined using RH criteria. So இங்க வந்து பாத்தீங்கன்னா so by using root locus, see by using root locus method, so we can identify, we can find the so location of both poles and zeros, both poles and zeros of the closed loop control system, closed loop the control system. Okay, so இதுல என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா see இப்போ நம்ம லொகேஷன் ஆஃப் போல்ஸ். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா சோ நம்மளுடைய என்டையர் ரூட் லோக்கஸ்மே வந்துங்க இப்போ இங்க நம்ம சொன்னோம் k term not present, k term present, சோ இது வந்து ஸ்டெபிலிட்டி. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா ரூட் லோக்கஸ்ல சோ k term எப்பவுமே பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? சோ k term இல்லாம மோஸ்ட்லி நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம்னா ரூட் லோக்கஸ் டிஃபைன் பண்ண மாட்டோம். சோ அது ஏங்கிறதெல்லாம் நம்ம ஃபர்தரா பார்க்கலாம். சோ k term சிஸ்டம் கெயின் இருக்கும். ஓகேங்களா? சோ சிஸ்டம் கெயின் இருக்கும். சோ சிஸ்டம் கெயின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா சோ k பாராமீட்டரை வந்து நான் என்ன பண்றேன்னா வேரி பண்றேன். ஓகேங்களா? so I am keep on changing the system gain from 0 to infinite. ஓகேங்களா? இப்போ
ஸோ சிஸ்டம் கெயின் சேஞ்ச் பண்ண ஓகேங்களா. ஸோ இந்த கே ப்ரெசென்ட் ஓகேங்களா. ஸோ கேங்கிறது என்னங்க, சிஸ்டம் கெயின் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த சிஸ்டம் கெயின் நான் சேஞ்ச் பண்ண எங்க இருந்துங்க, ஜீரோல இருந்து இன்ஃபைனைட் வரைக்கும். ஸோ லொகேஷன் ஆஃப் போல்ஸ் இன் த எஸ் பிளேன் ஆல்சோ சேஞ்சஸ் ஓகேங்களா. ஸோ ஏன்னா நம்மளுடைய அந்த பர்டிகுலர் பிளேஸ்மெண்ட் வந்து என்ன ஆகும்னா ஸோ சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ சேஞ்ச் இன் தி position of closed loop poles ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்றோம் அப்படின்னா ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூ ஆஃப் கே, ஸோ நம்ம என்ன பண்றோம்னா ஸோ நம்ம லொகேஷன் ஆஃப் போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் நம்ம என்ன பண்றோம்னா ஸோ டிஃபைன் பண்றோம் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷனாக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்போ என்ன இதுல ஒரு மெயின் அட்வான்டேஜ் ரூட் லோக்கஸ் அப்படின்னா, ஸோ அப்போ சிஸ்டம் கெயின் பேஸ் பண்ணி நம்ம என்ன அப்போ ஒரு பர்டிகுலர் கேல அப்போ நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேஞ்ச் தான் நம்ம இங்க கால்குலேட் பண்றோம். ஸோ ஒவ்வொரு வேல்யூ ஆஃப் கேக்கும் வந்து நம்ம இங்க என்ன பண்ண முடியாதுன்னா டிஸ்கஸ் பண்ண முடியாது. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ கே வேல்யூ ஜீரோவா இருக்கும்போது ஸோ நம்மளுக்கு அந்த சிஸ்டம் என்னவா இருக்கும், கே வேல்யூ ஒன்னா இருக்கும்போது அந்த சிஸ்டம் என்ன இருக்கும், அந்த லொகேஷன் எங்க இருக்கு. ஸோ மெயினா இங்க ரூட் லோக்கஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த லொகேஷனை வந்து ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ராக் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மெத்தட் ஃபார் ஃபைண்டிங் த சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி. இன் அடிஷன் டு தட் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி we can also define the path of the closed loop poles. ஸோ எந்தெந்த கே வேல்யூ சேஞ்ச் ஆக ஸோ எந்தெந்த பொசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ அந்த பர்டிகுலர் போல் லொகேஷன் இருக்கும் அப்படிங்கிறது மேபி ஸோ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இங்க நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ லோக்கஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸோ லோக்கஸ் இஸ் நத்திங் பட் பாத் ஓகேங்களா. இங்க ரூட் அப்படிங்கிறது எதை சொல்றாங்கன்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனுடைய ரூட் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். See, roots of the characteristic equation is nothing but the location of the closed loop poles. அது ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா. See, roots of the characteristic equation. See, roots of the characteristic equation. See, what is the roots of the characteristic equation? So, roots of the characteristic equation is nothing but location of closed loop poles ஓகேங்களா. சி அப்ப அந்த பாத் ஓகேங்களா. சோ அப்ப அதோடைய பாத் லொகேஷன் ஆஃப் க்ளோஸ்ட் லூப் போல்ஸ் பாத்தை வந்து சோ நம்ம வந்து என்னன்னு ஐடென்டிஃபை பண்றோம் பை வேரிங் த சோ கே வேல்யூ ஓகேங்களா. சோ பை வேரிங் த சோ கே வேல்யூ. இதுதான் நம்மளுடைய ஸோ இம்பார்ட்டன்ட் இன்ட்ரோடக்ஷன் ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய அந்த ரூட் லோக்கஸ்னா என்னன்னு கேட்டாங்கன்னா ஸோ லோக்கஸ் இஸ் நத்திங் பட் சிம்பிளி லோக்கஸ். ஸோ டிராயிங் த லோக்கஸ் அப்படிங்கிறது டிராயிங் சம் பாத் ஓகேங்களா. ஸோ பாத் அப்போ நம்மளுடைய டிஃப்ரெண்ட் போல் லொகேஷன் வந்து எங்கெங்க லொகேட் ஆயிருக்கு பேஸ்ட் அப்பான் த கே வேல்யூ அப்படின்னு ஸோ டிஃபைன் பண்ற மெத்தட் தான் வந்து பாத்தீங்கன்னா ரூட் லோக்கஸ் மெத்தட் ஓகேங்களா. ஓகே எனிஹோ ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணி ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு பேரலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் சொல்றேன். ஸோ ஈஸியாவே உங்களால புரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா. அண்ட் ஃபைனலா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ எகைன் நான் உங்களுக்கு ஆர்ஹெச் கிரைட்டீரியாவுக்கும் ரூட் லோக்கஸ்க்கும் உள்ள ஸோ கம்ப்ளீட் டிஃபரன்ஸ் என்ன, ஸோ எதனால இந்த பர்டிகுலர் மெத்தட் வந்து இம்பார்ட்டன்ட், ஸோ இந்த மெத்தட் நம்ம லேர்ன் பண்றதுனால ஸோ என்னென்ன பேராமீட்டர்ஸ் நம்மளால கால்குலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஸோ நம்ம ஃபைனலா டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஓகே okay, we'll start our discussion. So அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா so what is called root. அப்ப நம்ம என்ன டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா see root locus. see root locusல வந்து பாத்தீங்கன்னா see root அப்படிங்கிறது roots of the so characteristic equation, so that is nothing but the location of closed loop poles. Sorry, locus அப்படிங்கிறது path. What is root locus? So root locus is nothing but see variation of closed loop poles on the path when system gain k varies from 0 to infinite ஓகேங்களா. so system gain varies from so 0 to infinite. so இதே வந்து பாத்தீங்கன்னா so k varies from 0 to infinite அப்படின்னா so அது பேர் வந்து பாத்தீங்கன்னா so root locus அப்படிங்கிறது root locus. so இந்த root locus பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா this is called as direct root locus. so default நம்ம root locus அப்படின்னு சொல்லுவோம். so other name வந்து பாத்தீங்கன்னா so direct root locus. இதே சிஸ்டம் கெயின் கே வந்து பாத்தீங்கன்னா நான் வேரி பண்றேன் ஓகேங்களா. சோ ஃப்ரம் 0 டு மைனஸ் இன்ஃபைனிட் ஆர் மைனஸ் இன்ஃபைனிட் டு 0.
see minus infinite to 0. So அதாவது அதோட values. So அந்த root locus நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, so this is called as indirect root locus. Indirect root locus. See நம்மளுடைய சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா so direct root locus தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். மேபி ஏதாவது உங்களுக்கு ஒரு அப்ஜெக்டிவா வந்து see மேபி ஒரு क्वेश्चन கேட்டாங்க அப்படின்னா so நமக்கு அத வந்து பாத்தீங்கன்னா indirect root locus ஓகேங்களா. so system gain k varies from so minus infinite to 0 அப்படிங்கிறது. so if k vary so இதெல்லாமே so let it be this is 1 so 2 and 3. So if k varies from minus infinite to infinite அப்படின்னு சொன்னாங்க so that is called as see combination of both indirect and indirect, that is called as complete root locus. See complete root locus. See but நம்ம எதை தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா we are going to discuss only direct root locus. So system gain k varies from so 0 to infinite. Maybe நீங்க so advanced mastersல எல்லாம் பார்க்கும்போது இது எல்லாமே டீடைலா இது எல்லாமே ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். பட் இங்க நம்மளுடைய சிலபஸ்ல so just வந்து ஒரு மேபி ஒரு சில எக்ஸாம்ஸ்ல வந்து இது கேட்டிருக்காங்க ஓகேங்களா. so அதனால so just இது மட்டும் நோட் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட்டுங்க சில டைம் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க ரூட் லோக்கஸ் சார் ஏன் ஒரு பேராமீட்டர் மட்டும் சேஞ்ச் ஆகுது மேபி ஒரு 2 பேராமீட்டர்ஸ் 3 பேராமீட்டர்ஸ் ஸோ அப்படியும் சேஞ்ச் பண்ணியும் நம்ம பார்த்து டிஃபைன் பண்ணலாம் இல்லைங்களா. ஏன்னா ஒரு பர்டிகுலர் பேராமீட்டர் சேஞ்ச் பண்ணும்போது அதோட லொகேஷன் சேஞ்ச் ஆகுது. இப்போ 2 பேராமீட்டர்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா ஸோ அப்படியும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமானா எஸ் தேர் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் வேரிங் மோர் தென் ஒன் சிஸ்டம் பேராமீட்டர்ஸ் ஓகேங்களா. ஸோ வேரியேஷன் ஆஃப் more than one system parameters. So அது எப்படி for example இப்ப transfer function வந்து பாத்தீங்கன்னா so let it be g of s is equal to so k into s plus alpha by so s plus 10. so இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. so இப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா so k is also varying and alpha is also varying. ஓகேங்களா. so k is also varying from 0 to infinite, alpha is also varying from some 0 to infinite. அப்போ 2 parameters change ஆச்சு அப்படின்னா so அந்த particular concept of discussion வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா see variation of more than one system parameters அப்படின்னா then it is root contour. ஓகேங்களா. so this concept is called root contour. so இது நம்மளுடைய சிலபஸ்ல கிடையாதுங்க ஓகேங்களா. ஸோ சிலபஸ்ல கிடையாது பட் மேபி பேசிக்கா இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் மட்டும் கேட்பாங்க. ஸோ மோர் தென் ஒன் சிஸ்டம் பேராமீட்டர் அப்படின்னா ஸோ அந்த கான்செப்ட் பேரு ஸோ ரூட் கான்டூர் அப்படிங்கிறது ஓகேங்களா. ஓகே நீங்க ஸோ அப்போ நம்ம வந்து எதுக்காகனா இது ஒரு டீட்டெயில்டா உங்களுக்கு தெரியும் போது தான் அப்போ நம்ம என்ன பண்றோம் ரூட் லோக்கஸ் அப்படிங்கிறது ஒன்லி ஒன் பேராமீட்டர் தான் சேஞ்ச் ஆகணும். அதாவது ஒன் பேராமீட்டர் தான் நீங்க வேரி பண்ணணும். ஸோ அந்த பேராமீட்டருங்கிறது கே மட்டும் தான். அந்த கேங்கிறது சிஸ்டம் கெயின். அந்த சிஸ்டம் கெயினும் எங்கிருந்தா வேரி பண்ணணும் 0 to infinite தான் வேரி பண்ணணும். ஸோ அதுதான் நம்மளுடைய என்டையர் டிஸ்கஷன் ஆன் ரூட் லோக்கஸ் ஓகேங்களா. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டுங்க ஸோ அப்போ ரூட் லோக்கஸ் உடைய கம்ப்ளீட் டெஃபினிஷனா நம்ம என்ன சொல்லலாம். ஸோ டெஃபினிஷன் ஆஃப் ரூட் லோக்கஸ் ஓகேங்களா. So definition of root locus. So definition of root locus. So definition என்ன அப்படின்னாங்க so it is a graphical technique or tool or method okay. so it is a graphical so it is not mathematical, it is a graphical technique or tool or method that deals with the location of the roots of the characteristic equation. So roots of the characteristic equation is nothing but location of poles okay. so location of the roots of the characteristic equation see as a function of one of the system parameter, one of the system function of changing. So changing with a function of x. இப்போ வந்து பாத்தீங்கன்னா so y is a function of x அப்படின்னா see அப்போ y ங்கிறது so it is varying with respect to x. so y ங்கிறது அப்போ x square plus 2 ஓகேங்களா. so it is a function of x. அப்போ இங்க இந்த அப்போ வந்து பாத்தீங்கன்னா so அப்போ இந்த particular root locus அப்படிங்கிறது it is a function of k. but k based upon the இங்க x value base பண்ணி தான் the y value define பண்ணிருக்கோம். so அதே மாதிரி தான் so நம்மளுடைய root locus அப்படிங்கிறது based upon the k value so we are defining ஓகேங்களா.
So one of the system parameters. சார் அப்ப எனி ஒன் ஆஃப் த சிஸ்டம் பேராமீட்டர் தானே, அப்ப என்ன வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம்ல, ஏன் கெயின் கே எடுக்கிறீங்க? ஸோ அப்ப இங்கேயே சொல்லிட்டாங்க டெஃபினிஷன்ல, யூஸ்வலி த ஓப்பன் லூப் கெயின், very very important, open loop gain. See what is open loop gain? K. See that too varies from 0 to infinite. Okay, so usually the open loop gain K varies from 0 to infinite. So இதுதான் நம்மளுடைய definition, ரொம்ப important. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் நம்மளுக்கு see root locus அப்படினாலே is a graphical method for defining the location of the roots of characteristic equation as a function of one system parameters. Usually the அப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரூட் லோக்கஸ்க்கு ஸோ நம்மளுக்கு என்ன அப்படின்னா, ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வேணும். ஸோ 1 minute. ஓகே, இப்போ ரூட் லோக்கஸ்க்கு நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வேணும். அப்படி இல்லைன்னா ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வேணும். ஓகேங்களா? ஸோ எய்தர் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆர் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் கே. ஓகேங்களா? ஸோ அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் கேனா, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு கே பை எஸ் பிளஸ் டூ கே பை. ஸோ அதை வந்து ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இருந்ததுன்னா ஸோ அதுல இருந்து லொகேஷன், ஆனால் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்லயும் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆஃப் கேவா இருக்கணும். ஸோ இங்கேயும் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆஃப் கேயா இருக்கணும். ஓகேங்களா? அப்ப ரூட் லோக்கஸ் தான் நம்ம டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு என்னங்க வேணும்? ஸோ நம்மளுக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வேணும், அப்படி இல்லைன்னா ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வேணும். பட் இது எல்லாமே எதுக்காகங்க? ஆக்சுவலா ரூட் லோக்கஸ் எல்லாம் எதுக்காக டிஃபைன் பண்றோம்? ஃபார் டிஃபைனிங். ஸோ திஸ் மெத்தட் இஸ் யூஸ்டு டு டிஃபைன் தி க்ளோஸ் லூப் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ திஸ் மெத்தட், ஸோ இது எல்லாமே மெயினா எதுக்காகனா, ஸோ யூஸ்டு டு ஃபைண்ட் தி க்ளோஸ்டு லூப் system stability. See mostly எல்லா method may வந்து பாத்தீங்கன்னா so used to find the so closed loop system stability. See there is a one more definition, so அது நோட் பண்ணிக்கங்க. So kindly mute. So root locusங்கிறது வந்து பாத்தீங்கன்னா so locus traced from, so this is also another there is another definition. See root locus அப்படிங்கிறது என்னன்னா, so it is the, so 1 minute. So let it be, this is definition 1. So this is definition 2. So it is the locus. See locus na path traced from open loop pole location to open loop zero location by varying the open loop gain from 0 to infinite. See open loop gain அப்படிங்கிறது k. சார் இது எல்லாமே ரூட் லோக்கஸ் அப்படிங்கிறது இட் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் த க்ளோஸ்ட் லூப் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி. பட் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாத் பேஸ்ட் ஆன் தி கே வேல்யூ, சி வி ஆர் ட்ரேசிங் பாத்னா ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட். ஓகேங்களா? சி ஓப்பன் லூப் போல் லொகேஷன் டு ஓப்பன் லூப் ஜீரோ லொகேஷன். அப்போ நம்ம இங்க க்ளோஸ் லூப்பே வரலையே. ஸோ அப்போ அதெல்லாம் தான் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஏன் வந்து ஓப்பன் லூப் போல் லொகேஷன்ல இருந்து ஓப்பன் லூப் ஜீரோ லொகேஷனுக்கு நம்ம வந்து என்ன பண்றோம்? சி பாத் ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதெல்லாமே என்னங்கிறது நான் உங்களுக்கு பாயிண்டா டிஸ்கஸ் பண்றேன். ஓகேங்களா? Okay, fine. What is the main objective of using this root locus? Okay, so kindly take down. So objective or purpose. Okay, so purpose of using this root locus. Okay, so first one. So it is used to find the closed loop system stability. So first point. So used to find the closed loop system stability by using open loop transfer function or characteristic equation. Okay, so very very important.
ஓகேங்களா. ஸோ எய்தர் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நம்மளுக்கு வேணும், அப்படி இல்லைன்னா ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ ஆக்சுவலாக கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நம்ம எல்லா டைமே யூஸ் பண்ண மாட்டோங்க. ஓகேங்களா. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஆக்சுவலாக கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ரவுத் ஹர்விட்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரிமைனிங் எல்லா மெத்தடுக்குமே வந்து நம்ம ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஸோ என்ன ரீசன்னா, by using characteristic equation it is very difficult to trace the path. ஓகேங்களா. ஸோ அது ஏங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேங்க. ஓகேங்களா. ஸோ by using characteristic equation it is becoming very difficult. By using characteristic equation, so it is difficult to draw the root locus, and hence open loop transfer function is used. But possible, but it is difficult. ஓகேங்களா. ஸோ நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணியும் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ரூட் லோக்கஸ் ட்ரா பண்ணலாம். ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியும் நம்ம என்ன பண்ணலாம், ரூட் லோக்கஸ் ட்ரா பண்ணலாம். பட் இட் இஸ் டிஃபிகல்ட். ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணோம் இன் ஆர்டர் டு ஃபைண்ட் த க்ளோஸ் லூப் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட், ஸோ செகண்ட் பாயிண்ட், ஏன்னா இங்கேயே நம்மளுக்கு தெரியும். ஸோ ரூட் லோக்கஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் கே. ஓகேங்களா. இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் கே. அதாவது ரூட் லோக்கஸ் அப்படிங்கிறது ஸோ நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம், ஸோ ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணுவோம். தட் இஸ் ஜி ஆஃப் எஸ். ஸோ ஜி ஆஃப் எஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் கே. ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் கேனா ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு கே, அதாவது எப்படி எழுதுவோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ தட் இஸ் ஸோ ஜி ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ கே எஸ் பிளஸ் 1 பை ஸோ எஸ் பிளஸ் 2 லைக் திஸ். ஓகேங்களா. இந்த மாதிரி நம்மளுக்கு ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. See, actually வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூட் லோக்கஸ் அப்படிங்கிறதுங்க, the root locus is used for finding the closed loop system stability with negative feedback system. ஓகேங்களா. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த பாயிண்ட். ஏன்னா சார் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ஓகே, பட் க்ளோஸ்ட் லூப் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி, அந்த க்ளோஸ்ட் லூப் வந்து பாத்தீங்கன்னா வெதர் இட் இஸ் அ நெகட்டிவ் ஃபீட்பேக் ஆர் பாசிட்டிவ் ஃபீட்பேக். ஓகேங்களா. ஸோ இந்த கெயின் கே வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் அந்த பாயிண்ட் நோட் பண்ணிடுறேங்க. ஓகேங்களா. ஸோ இங்க டைரக்ட் ரூட் லோக்கஸ் அப்படிங்கிறது என்னன்னா, the range of k value varies from 0 to infinite, and the root locus வந்து direct root locus. So provided this system is a negative feedback system. See, negative, ஏன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்றோம், ரூட் லோக்கஸ் வந்து k varies from 0 to infinite யூஸ் பண்றோம்னா, பிகாஸ் நம்மளுடைய கண்ட்ரோல் சிஸ்டம் உடைய ஃபீட்பேக் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஃபீட்பேக் சிஸ்டம். See, negative feedback system. So நம்மளுடைய control system வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய closed loop control system is a negative feedback, and hence we are using direct root locus. Indirect root locus எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, for an positive feedback system. ஓகேங்களா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸோ பாசிட்டிவ் ஃபீட்பேக். பாசிட்டிவ் ஃபீட்பேக் சிஸ்டம். அப்ப டெஃபினட்டா ஏன் நம்ம வந்து செகண்ட் இது நம்ம யூஸ் பண்றது இல்ல, பிகாஸ் we are not discussing the closed loop system as positive feedback. Okay, so we are using the system with negative feedback, and hence we are using direct root locus. Okay, அப்ப நம்ம வந்து see default-ஆ ஒரு open loop transfer function கொடுத்திருந்தாங்கன்னா, that particular open loop transfer function எதுக்கு அப்படின்னா ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக் சிஸ்டம்க்கு. ஓகேங்களா. அப்போ நம்ம க்ளோஸ் லூப் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி ஃபார் நெகட்டிவ் ஃபீட்பேக், மேபி அந்த ஃபீட்பேக் வந்து மோஸ்ட்லி யூனிட்டி ஃபீட்பேக்காக தாங்க இருக்கும். ஃபீட்பேக் வந்து ஹெச் ஆஃப் எஸ் வந்து ஒன்னா தான் இருக்கும். மேபி ஹெச் ஆஃப் எஸ் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா ஃபீட்பேக்ல நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அது நம்ம பார்க்கலாம், டிஃப்ரெண்ட் மாடலாக நம்ம ஸோ டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ இங்க டிஃபால்ட்டாவே ஜி ஆஃப் எஸ் கொடுத்து இது எதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ண, ஸோ ஜி ஆஃப் எஸ் மட்டும் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இப்போ இந்த சிஸ்டம் எப்படி இருக்குங்க, ஸோ இந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் ஜி ஆஃப் எஸ். ஸோ இந்த பர்டிகுலர் இதை நீங்க இமேஜின் பண்ணிக்கணும், இந்த சிஸ்டம் க்ளோஸ்ட் லூப் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ திஸ் இஸ் ஆர் ஆஃப் எஸ், ஆர் ஆஃப் டி, ஆர் ஆஃப் எஸ். So this is unity feedback, this is C of t, so C of s, so this is negative. Okay, so this is plus, so this is minus. So இது வந்து h of s is equal to 1. அப்ப இந்த g of s கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. அப்ப நம்ம சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி எதுக்கு ஐடென்டிஃபை பண்ண போறோம் அப்படின்னா இந்த சிஸ்டம்க்கு. ஓகேங்களா. சோ இந்த சிஸ்டம் இதுதான் நம்மளுக்கு சோ க்ளோஸ்ட் லூப் சிஸ்டம். சோ க்ளோஸ்ட் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம். Closed loop control system with negative feedback. Okay, so closed loop control system with negative feedback. So இதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம், so stability define பண்ண போறோம். So stability so என்ன பண்ண போறோங்க, so identify பண்ண போறோம். ஓகேங்களா. So அப்ப இது டிஃபால்ட்டாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். It is used to find the closed loop system stability by using this open loop transfer function. இதுதான் open loop transfer function. அப்படி இல்லனா characteristic equation. See, characteristic equation அப்படினா டிஃபால்ட்டாவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். What is characteristic equation with respect to open loop transfer function? 1 plus g of s is equal to 0.
ஓகேங்களா. ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு என்னங்க, ஐ திங்க் அதை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. 1 plus g of s is equal to 0. That is nothing but the characteristic equation. ஓகேங்களா. ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், அப்போ இந்த k ஃபங்க்ஷன் ஆஃப் கேங்கிறனால, ஸோ இந்த ரூட் லோகஸ்ல நம்ம என்ன டிஃபைன் பண்ணலாம்னா, இட் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் த ஸ்டெபிலிட்டி, க்ளோஸ் லூப் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டினா வெதர் த சிஸ்டம் இஸ் ஸ்டேபிள் இல்ல நாட் அன்ஸ்டேபிள் இல்ல மார்ஜினலி ஸ்டேபிள் அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணலாம். இப்போ ஸ்டேபிள் அப்படின்னு நீங்க டிஃபைன் பண்றீங்க வச்சுங்களா, இந்த கே வேல்யூ இருந்தாலே இப்பதான் நம்ம பார்த்தோம் RH கிரைட்டீரியால நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கே வேல்யூ இருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா that will comes under conditionally stable. ஓகேங்களா. for what value of k value the system is stable, maybe for all values of k க்கு நம்ம ஸ்டேபிளா இருக்கலாம், இல்லனா range of k value க்கு ஸ்டேபிளா இருக்கலாம். ஓகேங்களா. அப்ப it is used to find absolute stable and also conditional stable. ஓகேங்களா. அப்போ so it is used to find the range of k value for closed loop stable system. ஓகேங்களா. ஸோ இப்போ ஸ்டேபிள் சிஸ்டம்க்கு ரேஞ்ச் என்ன, அப்போ அது வந்து கண்டிஷனலி ஸ்டேபிள். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனலி ஸ்டேபிள். ஸோ திஸ் இஸ் கண்டிஷனலி ஸ்டேபிள். அப்போ கண்டிஷனலி ஸ்டேபிள்னா கண்டிஷனல் ஸ்டேபிளுக்கே வந்து ரேஞ்ச் கால்குலேட் பண்ணலாம். ஸோ ரேஞ்ச், இன்னொன்று வந்து பர்டிகுலர் வேல்யூ. ஸோ பர்டிகுலர் வேல்யூ அப்போ அது வந்து மார்ஜினலி ஸ்டேபிள் ஆகும். ஒன் பர்டிகுலர் வேல்யூ த சிஸ்டம் இஸ் மார்ஜினல் ஸ்டேபிள். ஸோ தட் இஸ் செட் டு பி ஸோ கே மார்ஜினல். இந்த ரேஞ்ச் ஆஃப் கே வேல்யூ இப்போ between k maybe 0 to infinite இருக்கலாம், இல்ல some value range of k value. ஸோ அது எந்த ரேஞ்சில் வந்து சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா இருக்கோ அது வந்து கண்டிஷனலி ஸ்டேபிள். அப்போ இமிடியேட்டா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஆல்சோ யூஸ் டு ஃபைண்ட் அ பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் k டு பிகம் த சிஸ்டம் மார்ஜினலி ஸ்டேபிள். ஓகேங்களா. ஸோ இமிடியேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், ஸோ இட் இஸ் used to find the k value. It is used to find the k value to become the system marginally stable. Okay, so marginally stable. So next one, ஓகே. ஸோ அண்ட் ஆல்சோ யூஸ் டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒரு செகண்ட் ஆர்டர் சிஸ்டமாக இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ மேபி இப்போ ஒரு செகண்ட் ஆர்டர் சிஸ்டம்னு எடுத்துக்கங்க. ஓகேங்களா. ஸோ லெட் இட் பி ஒரு, ஸோ நான் இங்கே என்ன கேஸ் எடுத்திருக்கேன்னா ஒரு செகண்ட் ஆர்டர் சிஸ்டம். ஸோ ஐ எம் கன்சிடரிங் ஒரு செகண்ட் ஆர்டர் சிஸ்டம். செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் அப்படிங்கும் போதுங்க, ஃபார் தட் பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் கே, இப்போ நம்மளுக்கு கே சேஞ்ச் ஆக என்ன ஆகும் அப்படின்னா, ஒன் பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் கேல த சிஸ்டம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா அன்டாம்ப்டா இருக்கும். ஓகேங்களா. ஒன் வேல்யூ ஆஃப் கேல சிஸ்டம் என்னவா இருக்கும் அப்படின்னா அண்டர் டேம்ப்டு, கிரிட்டிக்கல் டேம்ப்டு, ஓவர் டேம்ப்டு. அப்போ பை வேரிங் த வேல்யூ ஆஃப் கே வேல்யூ, அப்போ டிஃப்ரெண்ட் வேல்யூ ஆஃப் கேக்கு த சிஸ்டம் உடைய பிஹேவியர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ அதையும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ இட் இஸ், இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்ம பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி இது வந்து செகண்ட் ஆர்டர் சிஸ்டம்க்கு தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இது ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு பாயிண்ட். ஸோ இட் இஸ் used to find the, itங்கிறது வந்து எல்லாமே root locus is used to find the so k value to become the system undamped இருக்கலாம், to become the system undamped, underdamped, see undamped, underdamped, critical damped. So critical damped and over damped. ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன வேல்யூ ஆஃப் கேப்போ நம்ம செக் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, ஒரு செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் ஒன்று கொடுத்துட்டுங்க. ஸோ ஃபைண்ட் த, இப்போ இதே நம்ம வந்துங்க RH கிரைட்டீரியால எப்படி கால்குலேட் பண்ண முடியும், ஐ திங்க் அந்த மாதிரி ஆப்ஷன் அண்டர் டேம்ப்டு, கிரிட்டிக்கல் டேம்ப்டு, ஓவர் டேம்ப்டு அதெல்லாம் நம்ம அங்கே கால்குலேட் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ இது ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ்.
ஓகேங்களா. ஏன்னா அங்க ஜஸ்ட் நம்ம என்னதான் பண்ண முடியும்னா ரேஞ்ச் ஆஃப் கே வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம், ஒன் பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் கேல அந்த சிஸ்டம் வந்து மார்ஜினலி ஸ்டேபிள் ஆகும், அதெல்லாம் தான் நம்ம அங்க வந்து கால்குலேட் பண்ண முடியும். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா we can also find the k value for this to become the system undamped system, underdamped system, critical damped and overdamped. ஓகேங்களா. so next வந்து பாத்தீங்கன்னா actually it is used to find the relative stability. so relative stability வந்து பாத்தீங்கன்னா so எல்லாமே RH criteria ஆகட்டும் root locus எல்லாத்துக்குமே நம்ம so relative stability நான் என்ன பண்றேன்னா after completing எல்லா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு அது எல்லா மெத்தடாவும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேங்களா. so next fifth point, so it is used to find the relative stability. see relative stability ங்கிறது வந்து relation between the two system. இப்போ 2 k value k equal to 1, see k equal to 2 ன்னு சொல்லிட்டு இப்போ g of s h of s லயே வந்து பாத்தீங்கன்னா இப்போ k into s plus 1 upon s plus 2 இருக்குன்னு வெச்சீங்களா. இப்போ k value 1 and k value 2. so இப்போ வந்து பாத்தீங்கன்னா so இதான் நம்மளுடைய so இப்போ k equal to 1 னா நம்மளுடைய path வந்து இந்த இடத்துல இருக்குங்க. ஓகேங்களா. so இப்போ இங்க k equal to 2 ங்கும்போது so the location has been changed. ஓகேங்களா. so அப்ப என்ன அப்படின்னா so இப்போ path வந்து பாத்தீங்கன்னா it is அந்த path எங்க மூவ் ஆகுது அப்படின்னா if it is moving towards the left அப்படின்னா the system is more relatively stable. so இதே path is moving towards right அப்படின்னா system is less relatively stable. அப்ப relation between the so two systems. ஓகேங்களா. அப்ப வந்து based upon the k value we are defining the so whether it is relatively stable or not. ஓகேங்களா. so இதோட எக்ஸாம்பிள் எல்லாமே நம்ம லாஸ்டா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா. so just என்னன்னா so based upon that k value we are defining the relative stability. ஓகேங்களா. so இப்போ root locus used to find the so relative stability. so next so but இந்த பாயிண்ட் நம்ம லாஸ்டா உங்களுக்கு so after completing the root locus we will discuss the relative stability. அப்படி இல்லனா ஒன் எக்ஸாம்பிள் எடுத்துட்டு so root locus RH criteria plot அது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா so நான் உங்களுக்கு ஒன் எக்ஸாம்பிளே எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி அது ஒன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் that concept is important. ஓகேங்களா. so பிராக்டிஸ் பண்ணணும்ங்கிறது இல்ல, ஏன்னா நிறைய क्वेश्चंस ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி பேஸ் பண்ணி கேட்கறது இல்ல, பட் ஜஸ்ட் நீங்க அப்படின்னா என்னன்னு மட்டும் நம்ம தெரிஞ்சா போதும். ஓகேங்களா. so next it is used to find even இப்போ நம்ம இந்த பாயிண்ட் ஆக்சுவலா k மார்க் இங்கேயே நம்ம வந்து மார்ஜினலி ஸ்டேபிள் அப்படின்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணாலே ஓகேங்களா. so if for example if a system is marginally stable நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க to find the value of k for becoming the system marginally stable அப்படின்னா அப்ப டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா so நம்மளுக்கு ஒமேகா n அப்படிங்கிறது இங்க இருக்கும். ஓகேங்களா. so ஒமேகா n அப்படிங்கிறது என்னங்க so natural frequency of oscillation. அப்போ so root locus யூஸ் பண்ணி இன்னும் கால்குலேட் பண்ணலாம்னா it is used to find natural frequency of oscillation. so it is used to find natural frequency of oscillation that is omega n for marginally stable system. ஓகேங்களா. ஸோ நான் உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ எக்ஸாம்பிள் எடுத்துட்டு ஸோ அதை டீட்டெயில்டாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா. சி எக்ஸாம்பிள் சி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ நான் வெரி டீட்டெயில்டாக ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் லிசன், திஸ் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், திஸ் எக்ஸாம்பிள். ஓகேங்களா. so g of s h of s, that is open loop transfer function, is given as a function of k. Okay, so that example is k, so s plus 1 by so s plus 2. Okay, so appo namalukku idu theriyum. so this given open loop transfer function is given for so that is closed loop negative feedback. Okay, so that is so this is g of s h of s. ஓகே, ஸோ சம் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜி ஆஃப் எஸ் எஸ் ஆஃப் ஸோ இங்கே ஸோ திஸ் இஸ் சி ஆஃப் எஸ், ஸோ திஸ் இஸ் ஆர் ஆஃப் எஸ், ஸோ திஸ் இஸ் ப்ளஸ் அண்ட் திஸ் இஸ் மைனஸ். ஸோ வித் யூனிட்டி ஃபீட்பேக். ஸோ யூனிட்டி ஃபீட்பேக். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுடைய ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இதோட அதாவது க்ளோஸ்டு லூப் கண்ட்ரோல் சிஸ்டம். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு லூப் கண்ட்ரோல் சிஸ்டம். க்ளோஸ்டு லூப்
control system. See, closed loop control system உடைய closed loop transfer function என்னங்க? See, what is closed loop transfer function? That is nothing but so g of s h of s by see 1 plus g of s h of s. ஓகேங்களா? ஸோ இதான் நம்மளுடைய closed loop transfer function. See, closed loop transfer function நம்ம டிஃபைன் பண்ணும்போதுங்க k by s plus 1 by so k by s plus 1 plus s plus 10 நான் டைரக்டா எழுதுறேங்க. ஓகேங்களா? ஸோ அந்த denominator s plus 10 s plus 10 will get so cancel. ஸோ இது வந்து closed loop transfer function. So kindly cross check. ஓகேங்களா? ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது டினாமினேட்டர் ஆஃப் closed loop transfer function. இதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ திஸ் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது நம்மளுக்கு என்னென்னா ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், க்ளோஸ்ட் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அண்ட் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஸோ நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நீங்கள் எப்படியும் சொல்லலாம் அப்படின்னா சி 1 plus g of s h of s is equal to 0. ஸோ 1 plus g of s ஸோ h of s is equal to 0. ஸோ இப்படியும் நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஸ்டெப் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு என்ன நம்ம அப்சர்வ் பண்ணுறோன்னா ஓகேங்களா? ஸோ அப்சர்வேஷன் ஃப்ரம் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ அப்சர்வேஷன் ஃப்ரம் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சி அப்சர்வேஷன் ஃப்ரம் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்னென்ன அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா கே அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. ஸோ கே இஸ் தி சிஸ்டம் கெயின். ஓகேங்களா? இந்த சிஸ்டம் கெயின் வந்து எதோட சிஸ்டம் கெயின்? ஓப்பன் லூப் உடைய சிஸ்டம் கெயின். ஸோ ஓப்பன் லூப் உடைய சிஸ்டம் கெயின். ஸோ நெக்ஸ்ட்டுங்க எஸ் பிளஸ் 1 அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த எஸ் பிளஸ் 1 எஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. ஓகேங்களா? ஸோ அந்த எஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 அப்படிங்கிறது லொகேஷன் ஆஃப் 0 ஃப்ரம் ஓப்பன் லூப். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் லூப் 0, லொகேஷன் ஆஃப் ஓப்பன் லூப் 0. ஓகேங்களா? சி திஸ் இஸ் 0 டேர்ம். ஓகேங்களா? ஸோ அது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா நம்மளுக்கு வந்து போல் 0 ஃபார்ம்ல நம்ம எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ போத் ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் ரிட்டன் இன் டர்ம்ஸ் ஆஃப் போல் 0 ஃபார்ம். சி போல் 0 ஃபார்ம். ஸோ அதனால டைரக்டாவே வந்து போல் லொகேஷன் என்ன 0 லொகேஷன் என்ன நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஸோ எஸ் பிளஸ் 10. ஸோ எஸ் பிளஸ் 10னா ஸோ எஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10. ஸோ இந்த எஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ லொகேஷன் ஆஃப் 0. இந்த 0 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஓப்பன் லூப். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய சாரி ஓகே ஸோ லொகேஷன் ஆஃப் போல். ஓகே ஓகேங்களா? ஸோ லொகேஷன் ஆஃப் போல். ஓகேங்களா? லொகேஷன் ஆஃப் ஓப்பன் லூப் போல். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்சர்வேஷன் ஃப்ரம் க்ளோஸ்ட் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். அவ்வளோதான். நமக்கு ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து வேற எந்த அப்சர்வேஷனுமே கிடையாது. இட்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் கே சிஸ்டம் கெயின், ஓப்பன் லூப் சிஸ்டம் கெயின், லொகேஷன் ஆஃப் 0 அண்ட் லொகேஷன் ஆஃப் போல். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஒன் லொகேஷன் தட் இஸ் 1 0 1 போல் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட். ஸோ அப்சர்வேஷன் ஃப்ரம் க்ளோஸ்ட் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் க்ளோஸ்ட் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ க்ளோஸ்ட் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஸோ கே இன்டு ஸோ கே இன்டு எஸ் பிளஸ் 1. ஸோ கே இன்டு எஸ் பிளஸ் 1 பிளஸ் எஸ் பிளஸ் 10. ஸோ இதை வந்து நம்ம போல் 0 ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுங்களா? ஸோ நெய்தர் இன் போல் 0 ஃபார்ம் நார் இன் டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்மளுடைய டைரக்டா க்ளோஸ்ட் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா போல் 0 ஃபார்ம். ஏன்னா போல் 0 ஃபார்ம் ஏன்னா டினாமினேட்டர்ல வந்து நீங்க சொல்ல முடியாது திஸ் இஸ் எஸ் ஈக்குவல் டு மைனஸ் போல் அண்ட் எஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10. ஏன்னா அது வந்து நம்மளுக்கு இட் இஸ் நாட் கிவன் இன் போல் 0 ஃபார்ம். ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு போல் 0 ஃபார்ம் அப்படிங்கிறது எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் எஸ் பிளஸ் 1 ஸோ எஸ் பிளஸ் 2 அப்படின்னா தான் நம்ம டிஃபைன் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஸோ அல்ஜிப்ராய்க் ஈக்குவேஷன்ல கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ வி கேனாட் டிட்டர்மைன் தி ஸோ லொகேஷன் ஆஃப் போல்ஸ் ஃபார் தி க்ளோஸ்ட் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம். See, okay, so the pole is not in pole 0 form. See, not in pole 0 form. But okay. So, but numeratorல வந்து நம்ம not in pole 0 form, but even though நம்மளுக்கு இப்போ இங்க kங்கிறது வந்து system gain அப்படிங்கிறது நம்ம டிஃபைன் பண்ணலாம். பட் ஓகே அது system gain கூட நம்மளுக்கு வேணாங்க. பட் நம்மளுக்கு
எஸ் பிளஸ் ஒன் அப்படிங்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸோ எஸ் பிளஸ் ஒன். ஓகேங்களா? ஸோ ஹியர் இந்த எஸ் பிளஸ் ஒன் அப்படிங்கிறது ஸோ எஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். திஸ் எஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அப்படிங்கிறது சி லொகேஷன் ஆஃப் ஜீரோ. சி லொகேஷன் ஆஃப் ஜீரோ அப்படிங்கிறது க்ளோஸ்டு லூப், இங்க நாட் ஓப்பன் லூப், க்ளோஸ்டு லூப். ஓகேங்களா? பட் இந்த டினாமினேட்டர் என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்மளால வந்து அதை வந்து என்ன லொகேஷனை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்போ என்ன பண்றோம்னா அந்த டினாமினேட்டரை செப்பரேட்டா நம்ம எழுதிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஐ எம் ரைட்டிங் த டினாமினேட்டர் செப்பரேட்லி. பட் அந்த டினாமினேட்டர் நான் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் க்ளோஸ்டு லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இல்லைன்னா டைரக்டா ஏன்னா உங்களுக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ங்கிறதே நம்ம க்ளோஸ்டு லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல இருந்தா நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஸோ கே இன்டூ ஸோ எஸ் பிளஸ் ஒன் பிளஸ் ஸோ எஸ் பிளஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ இதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ் என்னங்கிறது நான் ஐடென்டிஃபை பண்றேன். ஓகேங்களா? ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸோ எஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இங்கே பாருங்க. ஓகே, ஸோ கேஎஸ் பிளஸ் கே பிளஸ் எஸ் பிளஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ எஸ் காமன் எடுக்கும்போது 1 பிளஸ் கே plus k plus 10 is equal to 0. So அப்போ வந்து பார்த்தீங்கன்னா so s into 1 plus k which is equal to minus of k plus 10. So s is equal to minus of k plus 10 by 1 plus k or k plus 1 whatever it is. So இப்போ நம்ம என்ன பண்றோம்னா I written this characteristic equation in terms of s. ஏன்னா நம்மளுக்கு வந்து லொகேஷன் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியலைங்க டைரக்டா நம்மளால நாட் இன் போல் ஜீரோ ஃபார்ம். பட் ஒன் லொகேஷன் ஆஃப் ஜீரோ ஃபார் க்ளோஸ் லூப் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து நம்ம என்ன டிஃபைன் பண்ணிட்டோம்னா எஸ் ஈக்குவல் டு சம்திங். அப்ப எஸ் ஈக்குவல் டு சம்திங் அப்படிங்கிறது என்னன்னா அப்ப இந்த எஸ் ஈக்குவல் டுங்கிறது திஸ் பர்டிகுலர் ஈக்குவேஷன், திஸ் பர்டிகுலர் ரிலேஷன் இஸ் தி லொகேஷன் ஆஃப் poles. So location of poles by see location of pole, only one pole, location of pole, that is closed loop. ஓகேங்களா? பட் இங்க என்ன அப்படின்னா this location of pole is a function of k, but here it is not a function of k. See location of 0, that is closed loop 0 location is not a function of k. In the transfer, that is in the open loop transfer function may it is not. See location of 0 and location of pole is not a function of k. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லொகேஷன் ஆஃப் ஒன்லி க்ளோஸ்டு லூப் போல்ஸ் மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆஃப் கேல இருக்கு நம்மளுடைய அப்சர்வேஷன்ல. ஓகேங்களா? அப்போ லொகேஷன் ஆஃப் போல் வந்து பார்த்தீங்கன்னா கீப்ஸ் ஆன் சேஞ்சிங். லொகேஷன் ஆஃப் போல் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங் பை சேஞ்சிங் தி வேல்யூ ஆஃப் கே. இப்போ கே வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண லொகேஷனே சேஞ்ச் ஆகுது. நான் அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த பர்டிகுலர் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்முடைய ரூட் லோக்கஸ்ல வந்துங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது see location, the roots of the characteristic equation, by using root locus we can find the location of both poles and zeros of the closed loop control system. I think we're somewhere இங்க பாருங்க. see k value change ஆகும்போது change in the position of closed loop poles. இங்க அந்த பாயிண்ட் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க. change in the position of closed loop poles. பொசிஷன் லொகேஷன், பொசிஷன்ங்கிறது லொகேஷன். see லொகேஷனே சேஞ்ச் ஆகுது. k வேல்யூ சேஞ்ச் ஆக எதோட பொசிஷன் சேஞ்ச் ஆகுதுங்க? க்ளோஸ்டு லூப் போல்ஸ் உடைய லொகேஷன் சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? க்ளோஸ்டு லூப் போல் உடைய லொகேஷன் சேஞ்ச் ஆகுது பை சேஞ்சிங் தி வேல்யூ ஆஃப் k வேல்யூ. அப்ப இங்க பாருங்க, அப்ப இதுக்கு இந்த ஸ்டேட்மென்ட் கரெக்ட்டா நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்ப இதோட அப்சர்வேஷன்ல இப்ப k வேல்யூ சேஞ்ச் பண்ண லொகேஷன் ஆஃப் போல்ஸ் எதோட லொகேஷன்? க்ளோஸ்டு லூப் போல் உடைய லொகேஷன். ஓகே, இப்ப நம்மளுடைய ரேஞ்ச் ஆஃப் k வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன கன்சிடர் பண்ணலாம்னா அப்சர்வேஷன்ல s is equal to see minus k plus 1 10 by 1 plus k. இப்போ kங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரூட் லோக்கஸ்ல இட்ஸ் வேரிஸ் ஃப்ரம் 0 to infinite. ஓகேங்களா? ஸோ 0 to infinite, 0ல இருந்து இன்ஃபைனைட் வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்னா k வேல்யூ. அப்ப என்ன பண்ணலாம்னா ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா see starting point. So root locus starts from 0. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து k ஈக்குவல் டு 0. அதாவது தட் இஸ் ரூட் லோக்கஸ்
always starts at k equal to 0. ஓகேங்களா? ஸோ ரூட் லோக்கஸ் வந்து ஸோ ரூட் லோக்கஸ்ங்கிறது ஸோ அந்த பர்டிகுலர் போல் அதாவது பர்டிகுலர் பாத் ஓகேங்களா? ஸோ பாத் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் அட் ஸோ கே ஈக்குவல் டு 0 ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸோ அண்ட் எண்டிங் பாயிண்ட். ஸோ எண்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கே ஈக்குவல் டு இன்ஃபைனைட் ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் ரூட் லோக்கஸ் always ends at k equal to infinite. Okay, so root locus. So this is a starting point and ending point. Okay, so start பண்ணிட்டு so எங்க end ஆகுங்க. So this point is very very important. So starting point and ending point. So k equal to 0, so k equal to infinite. இந்த ரெண்டு பாயிண்ட் in betweenல so any value of k நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இங்க அப்போ நம்மளுடைய பாத்துங்கிறது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி அப்போ பாத்து இப்படி டிரா பண்றீங்கன்னா அது ஏரோ மார்க் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இது ஏரோ மார்க். இப்போ பாத்து இப்படி இங்க இருந்து இது வரைக்கும் ஓகேங்களா? இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் ரூட் லோக்கஸ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம இந்த ஏரோ மார்க்ல மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க எண்ட் ஆயிருக்கு டைரக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ ரூட் லோக்கஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ டைரக்ஷன் எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க எண்ட் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சரி ஓகேங்க. அப்போ இங்க இந்த இதுல வந்து டிஃப்ரெண்ட் கேசஸ் கன்சிடர் பண்ணலாம். ஸோ கேஸ் 1. See case 1. See now I am starting point. So I am substituting k equal to 0. Then what happens to the location of closed loop poles? Okay, so k equal to 0 ஆகும்போது அப்ப s என்னங்க ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். So 0 0 so minus 10. See minus 10. அப்ப k equal to 0 அப்படிங்கும்போது so s வந்து பாத்தீங்கன்னா நமக்கு minus 10 அப்படிங்கிற லொகேஷன்ல இருக்கு. ஓகேங்களா? So let it be. So this is the s plane. So this is sigma and this is so j omega. But s equal to minus 10 அப்படின்னா so somewhere here. So s is equal to so minus 10. So this is k equal to 0. ஓகேங்களா? ஓகேங்களா? So k s equal to so minus 10. So next case 2. ஸோ இப்போ கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் கே ஏன்னா பாசிட்டிவ் வேல்யூ ஸோ கே 1 2 3 4 5 ஸோ எனி வேல்யூ நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம லெட் இட் பி கே ஈக்குவல் டு 5 அப்படி நான் எடுத்துக்கிறேன். ரேண்டமாக ஒரு வேல்யூ இன் பிட்வீனில். ஓகேங்களா? ஸோ எந்த பாத்தில் ஸோ நம்மளுக்கு ஸோ கே ஈக்குவல் டு 5னா ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ 10 + 5 15 by ஸோ 5 6 ஓகேங்களா? ஸோ minus 15 by 6. ஓகேங்களா? ஸோ அரௌண்ட் இப்போ நம்மளுக்கு வந்து லொக்கேஷன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு ஸோ minus 15 by 6. 15 by 6. So 2.5. ஓகேங்களா? ஸோ அப்போ லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹியர். ஓகே. ஸோ எஸ் ஈக்குவல் டு ஸோ minus 2.5. ஸோ கே ஈக்குவல் டு 5. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கீங்க அப்போ கே வேல்யூ சேஞ்ச் ஆக அப்போ பாத் எப்படி சேஞ்ச் ஆகிட்டே வருது. ஸோ திஸ் இஸ் தி பாத். See this is the path. அப்போ see I am changing the k value from 0 ல இருந்து நீங்க 1 2 3 4 5 அப்படி நீங்க சேஞ்ச் பண்ண so அந்த location of poles எதோடைய location closed loop pole location changes by changing the value of k value. ஓகேங்களா? so system gain பொறுத்து change அப்ப k value. அப்ப அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா so maximum value. ஓகேங்களா? maximum ending point வந்து k equal to so infinite. அப்ப case 3. So k tends to so infinite. So infinite. So infinite அப்படிங்கும்போது so அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா so I'm writing the next page. So case 3. So k equal to infinite. So s equal to so minus k plus 10 by so 1 plus k. So bring the k outside. ஓகேங்களா? so minus k அப்போ 1 plus 10 by k. ஸோ எப்பவுமே இந்த இன்ஃபைனைட் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா அந்த கே டேர்மை வந்து நீங்க டினாமினேட்டருக்கு வர மாதிரி கொண்டு போயிருங்க. என்ன ரீசன்னா இப்போ இன்ஃபைனைட் பிளஸ் சம் வேல்யூ என்ன ஆயிரும்னா இன்ஃபைனைட் ஆயிரும். அப்போ இன்ஃபைனைட் பை இன்ஃபைனைட் என்ன ஆயிரும்னா நம்மளுக்கு அது வந்துங்க ஸோ இன்டெர்மினன்ட் ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா ஸோ கே டேர்ம் ஐ எம் பிரிங் இட் அவுட் சைட். ஸோ இங்க டினாமினேட்டர்லையும் கே டேர்ம் பிரிங் இட் அவுட் சைட். இப்போ 1 by k plus 1. ஸோ இப்போ கே வில் கெட் கேன்சல். அப்போ நம்மளுக்கு மைனஸ் ஸோ 1 plus 10 by k by 1 plus 1 by k.
இப்போ k வேல்யூ நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க லிமிட் k tends to infinite அப்படின்னா so இப்போ some value by infinite becomes 0, some value by infinite becomes 0. ஓகேங்களா? so this is yes. So this will become 0, so this will become 0, and final value of s வந்து பாத்தீங்கன்னா so -1. ஓகேங்களா? so இதான் end point. so அப்ப ending point வந்து என்ன அப்படின்னா so இங்க பாருங்க, see this is the end point, so that is so s is equal to so -1 at k tends to so infinite. so இதுதான் வந்து பாத்தீங்கன்னா so நம்மளுடைய path, root locus path from varying from so நம்மளுக்கு so k equal to 0 to so k equal to so infinite. ஓகேங்களா? see இது நம்ம வந்து ரொம்ப டீப்பா நீங்க so அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா ஓகேங்களா, இந்த s equal to -10 அந்த k equal to 0 இல்லைங்க. so here this s equal to -10 அப்படிங்கிறதும் இந்த s equal to -1 அப்படிங்கிறதும் என்ன அப்படின்னா closed loop location of closed loop poles. so location of closed loop pole. so இங்க வந்து பாத்தீங்கன்னா so location of closed loop pole. okay, so location of closed loop pole by considering k equal to 0. so இங்க by location of closed loop pole by considering k equal to so infinite, so which is nothing but the s equal to -10 அப்படிங்கிறது observationல பாருங்க. so what is s equal to -10? so here so s equal to -10 அப்படிங்கிறது see location of open loop pole. s equal to -1 அப்படிங்கிறது location of open loop 0. ஓகேங்களா? அப்போ see location of closed loop pole which is equal to location of closed loop pole which is equal to so location of what is s equal to -10 open loop pole. so location of open loop pole. so இங்க வந்து பாத்தீங்கன்னா so this is location of closed loop pole at k tends to infinite வந்து பாத்தீங்கன்னா so location of open loop 0. ஓகேங்களா? so இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு so ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அப்ப அப்சர்வேஷன் அப்ப இதுல இருந்து என்ன ஒரு கன்க்ளூஷன் அப்படின்னா see what conclusion or see what is the conclusion is from this observation. see our open loop transfer function கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? so open loop transfer function so g of s is given which a function of so k. ஓகேங்களா? so இப்போ இந்த இத வந்து பாத்தீங்கன்னா open loop transfer function. இப்போ இந்த k வேல்யூ வந்து அப்ப கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா so first point நீங்க டைரக்டா k வேல்யூ 0 அப்படி நீங்க 0 அப்படிங்கிறது 0 அப்படி நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா ஓகேங்களா, so that is when k equal to 0 see when so k equal to 0 அப்படின்னா so which implies see closed loop poles are nothing but open loop poles. ஓகேங்களா? அப்போ ஓப்பன் லூப் போல்ஸ் தெரிஞ்சாலே நம்ம க்ளோஸ் லூப் போல்ஸ் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணிடலாம் when k equal to 0. so second see when k equal to infinite so we define so closed loop poles equal to see open loop zeros. ஓகேங்களா? so third point see every root locus starts at எங்கங்க ஸ்டார்ட் ஆகும் see open loop polesல ஏன்னா starts at k equal to 0 and ends at k ஏன்னா root locus அப்படிங்கிறது varies from 0 less than or equal to k so less than or equal to infinite. அப்ப starts at 0 and ends at infinite. அப்ப starts at so open loop poles and ends at so open loop zeros. okay, so open loop poles and open loop zeros. so very very important conclusion. so இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா?
ஸோ இதில் தான் டவுட் வந்தால் நீங்கள் கேட்கலாம். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டிஸ்கஷன் கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு ரேண்டமாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எடுத்தோம். என்ன ட்ரா பண்ணியிருக்கோம்னா ரூட் லோக்கஸ் ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகேங்களா சார்? ரூட் லோக்கஸ் எங்கே ட்ரா பண்ணீங்க? ஸோ இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ எஸ் பிளைனில் ஸோ இந்த லைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரூட் லோக்கஸ். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் தி ரூட் லோக்கஸ். See, root locus is nothing but இப்போ டெஃபினிஷன் நீங்க படிச்சு பாருங்க. ஓகேங்களா? ஸோ ரூட் லோக்கஸோட டெஃபினிஷன் நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா ரெண்டு டெஃபினிஷன் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். It is a graphical technique that deals with the location of the roots of the characteristic equation as a function of k that varies from 0 to infinite. ஓகேங்களா? See, roots of the characteristic equation that is a function of k. ஓகேங்களா? See, நம்ம characteristic equationல இருந்தானே நமக்கு s இப்போ இதுதானே characteristic equationல இருந்தானே நம்ம கன்சிடர் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ characteristic equation ஓகேங்களா? ஸோ லொகேஷன் ஆஃப் போல்ஸ் பை வேரிங் தி கே வேல்யூ. ஓகேங்களா? ஸோ அப்போ லொகேஷன் ஆஃப் போல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ரூட் லோக்கஸ். ஓகேங்களா? இப்போ நம்பர் ஆஃப் ரூட் லோக்கஸ் பிரான்ச். ஸோ இது வந்து ரூட் லோக்கஸ் சொல்லுவோம். இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் அ பிரான்ச், ரூட் லோக்கஸ் பிரான்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ரூட் லோக்கஸ் பிரான்ச். ஸோ இங்கே எவ்வளோ பிரான்ச் இருக்கு? ஏன்னா இது கண்டினியூஸா வந்து கே ஈக்குவல் டு 0 இருந்து கே ஈக்குவல் டு இன்ஃபைனிட். சில இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க எக்ஸ்பிளைன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஸோ இங்க மட்டும் இருக்கும், இந்த இடத்துல இருக்காது, இங்க இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கும்போது பார்க்கலாம். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ஒரே ஒரு பிரான்ச் இருக்கு. ஓகேங்களா? அப்ப நம்பர் ஆஃப் பிரான்ச் அப்படிங்கிறது எதை பொறுத்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆர்டர் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஓகேங்களா? சரி, ஆர்டர் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் 1 அப்படின்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ரூட் லோக்கஸ் 1 இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு அப்ப அதுவும் கன்க்ளூஷன் நீங்க எழுதிக்கங்க. ஓகேங்களா? See, number of root locus branch depends upon the number of root locus branch depends upon the order of the characteristic equation. Okay, so order. So here order is equal to 1 and hence see number of root locus branch is equal to 1. Okay. Okay, so next one. See, இப்போ next ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா so next example, so இது வந்து just to slide okay. so இங்க ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே லொகேஷன். ஓகேங்களா? சோ லொகேஷன் ஆஃப் அப்படினா நீங்க கன்சிடர் பண்ணணும். so just open loop poles equal to location of closed loop poles is equal to so location of open loop poles. So எதோட சும்மா வந்து ஓப்பன் லூப் போல்ஸ் ஈக்குவல் டு ஓப்பன் லூப் க்ளோஸ் லூப் போல்ஸ் ஈக்குவல் டு ஓப்பன் லூப் போல்ஸ் அப்படின்னு கிடையாது. ஸோ லொகேஷன் இஸ் ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ லொகேஷன் நீங்க லொகேஷனா கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ரெண்டோட லொகேஷனுமே நம்மளுக்கு சேமா இருக்கும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தட் இஸ் g of s is equal to k/s. ஓகேங்களா? டெஃபினட்டா வந்து எந்த ஒரு ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்னாலுமே ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் கே வேல்யூங்கிறது டெஃபினட்டா இருக்கும். 1/s ரூட் லோக்கஸ் cannot be determined. ஸோ இந்த மாதிரி ஒன்று கொடுத்துட்டு ட்ரா ரூட் லோக்கஸ் அப்படின்னு கொடுத்து சொல்றாங்க. ட்ரா ரூட் லோக்கஸ். ஓகே. ஸோ அப்போ நம்மளுக்கு ரூட் சார் இதுல இருந்து ஸ்டெபிலிட்டி எல்லாம் எப்படி டிஃபைன் பண்றது? ஸ்டெபிலிட்டி பத்தியே நம்ம பார்க்கலையே, ஜஸ்ட் நம்ம இன்னும் இன்ட்ரோடக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஸ்டெபிலிட்டி எப்படி டிஃபைன் பண்றது ஸோ அதெல்லாமே நான் உங்களுக்கு லேட்டர் ஆன் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் அண்ட் நம்ம ஒவ்வொரு கண்டிஷன்ஸ் அண்ட் ஒவ்வொரு மாடல் வரும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ ஸ்டில் வி ஆர் இன் த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ரூட் லோக்கஸ். ஓகேங்களா? எதுக்காக சொல்றேன்னா சார் இது எப்படி நம்ம வந்து டிஃபைன் பண்றது, எதை டிஃபைன் பண்றதுங்க? ஸ்டெபிலிட்டி எப்படி டிஃபைன் பண்றதுன்னா ஆப்வியஸ்லி ஸோ ஸ்டெபிலிட்டி இங்கேயே நான் உங்களுக்கு சொல்லலாம். ஸோ இப்போ இங்கே நீங்க வேணா ஒரு ஓகே கான்செப்டா தெரியாட்டியும் நீங்க வேணா இங்க அப்சர்வ் பண்ணுங்களேன். ஃபார் ஆல் ரேஞ்ச் ஆஃப் கே வேல்யூ ஃபார் எனி வேல்யூ ஆஃப் கே, இப்போ நான் ஸோ ப்ளீஸ் லிசன், ஃபார் எனி வேல்யூ ஆஃப் கே closed loop
poles are located on the, for any value of k, the closed loop poles are located on the negative real axis, that is on the left half of S plane. அப்ப definitely வந்து பாத்தீங்கன்னா for any value of k the system is stable. Okay, so this is absolute stable system. Okay, so for any value of k, ஏன்னா k equal to 0, so still that closed loop poles are located at s equal to -10. Okay, so எந்த இப்ப k value வந்து பாத்தீங்கன்னா நீங்க any value of k value consider பண்ணாலும் closed loop pole அப்படிங்கிறது நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸ்ல தான் இருக்கு. அப்போ hence the particular system is stable system, absolute stable system. So இங்கே நம்ம சொல்லலாம், டிஃபைன் பண்ணலாம். ஓகேங்களா? So here, so system is for any value of k, for any value of k, the system is stable. Okay, and that is absolute stable system. ஓகேங்களா? ஸோ அப்போ எங்க ஸ்டார்ட், அதாவது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா so k equal to 0 இந்த s equal to -10 அப்படிங்கிறது என்னங்க? So it always starts at open loop poles and always ends at open loop zeros. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓகே, அதெல்லாம் நம்ம உங்களுக்கு நெக்ஸ்ட் நிறைய பாயிண்ட்ஸ் வரும்போது நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இங்க இந்த பாயிண்ட் ஏன்னா நம்மளுக்கு இதுல எந்த ஒரு டவுட் இல்லைங்களா? ஸோ எனி வேல்யூ ஆஃப் கே த சிஸ்டம் இஸ் ஸ்டேபிள் பிகாஸ் for any value of k the closed loop poles location are on the negative real axis, that is LHS of S plane. Okay, hence the system is absolute stable system. So maybe நீங்க ஒரு ஹோம்வொர்க்கா நீங்க இத ஒன்னு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? So kindly take it as a homework. So இந்த क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா by using RH criteria define the range of k value for the system stable அப்படினு சொல்லிட்டு நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஓகேங்களா? So kindly take this as homework. Okay, so by using RH criteria, see find the range of k value to become the system conditionally stable. ஓகேங்களா? ஸோ இல்லைன்னா டு பிகம்ஸ் த ஸ்டேபிள் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ அது சில ஆப்ஷன்ஸ்ல சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, ஸ்டேபிள் ஃபார் எனி வேல்யூஸ் ஆஃப் கே, ஸோ ஸ்டேபிள் ஃபார் கே ரேஞ்ச் ஆஃப் கே வேல்யூஸ், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்ன, ஸோ ஸ்டேபிள் ஃபார் எனி வேல்யூஸ் ஆஃப் கே, ஸோ அந்த ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா யூசிங் RH criteria. Okay, so by using RH criteria, so solve this. ஓகேங்களா? ஸோ கைண்ட்லி சால்வ் அண்ட் ஷேர். ஸோ நீங்கள் இதெல்லாமே ஹோம்ஒர்க் நீங்கள் ஷேர் பண்ணும்போது தான் ஸோ நான் டிஸ்கஸ் பண்ணுவேங்க. அப்படி இல்லைன்னா ஹோம்ஒர்க் கொஸ்டின் நான் டிஸ்கஸ் மோஸ்ட்லி செகண்ட் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணல. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் ரெஸ்பாண்ட் பண்ண வரைக்கும் செகண்ட் சாப்டர் ஒரு அட்லீஸ்ட் ஐ எக்ஸ்பெக்ட் ஒரு மினிமம் ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் டு ரெஸ்பாண்ட், ஒரு 1 or 2 மட்டும் தான் நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஆக்டிவாக ஸோ நீங்கள் இன்வால்வ் ஆகுறீங்களோ, ஸோ சொல்யூஷன்ஸ் ஷேர் பண்ணுறீங்களோ, ஸோ அப்போ தான் என் சைட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதிக எஃபோர்ட் போட முடியும். ஓகேங்களா? ஸோ ஐ ரெக்வஸ்ட் ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ, ஸோ ப்ளீஸ் டெஃபினட்டாக அது வந்து உங்களுக்கு மேபி ஸோ டிஃபிகல்ட்டாக இருக்கலாம், இல்லைனா டைம் ஏதாவது உங்களுக்கு டைம் ஃபேக்டர்னால சால்வ் பண்ணாமல் இருக்கலாம். பட் கொஞ்சம் டைம் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். பேரலாக இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் ஆஃப்டர் ஒரு 2 months 6 months 1 year எப்போ எடுத்து பார்த்தாலும் ஈஸியாக உங்களால் எனி கொஷின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதான் எந்த ஒரு சப்ஜெக்ட் கூடயும் இதை வந்து ஆட் ஆன் பண்ணாமல் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. எனி சிலபஸ் நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் இப்போ TNPSC AE ஸோ நீங்கள் இப்போ முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸாம்க்குலாம் 20 கொஷின்ஸ் 20 out of 20 வந்து நீங்கள் ஸோ ஸ்கோர் பண்ண முடியும். ஐ வில் சேலஞ்ச். ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் கான்செப்ட் நீங்கள் டெஃபினட்டாக இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ 20 கொஷினுக்கு 20மே நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மேக் ஷூர் ஸோ எல்லாமே நீங்கள் ஸோ நான் உங்களுக்கு பேரலாக சொல்லக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் ஹோம்ஒர்க்ஸையுமே நீங்கள் சால்வ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேங்களா? ஓகே, பட் நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அனுப்புறதும் வந்து எனக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. நான் அது தனியாக ஒரு ஃபோல்டரில் ஸோ உங்களோட எல்லா ஹோம்ஒர்க்ஸ் கொஷினுமே நான் வந்து ஸோ நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன், கோ த்ரூ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்கள் யாருமே வந்து சென்ட் பண்ணிட்டா ஸோ அதை யாரும் பார்க்கலன்னு நினச்சிக்க வேணாம். ஓகேங்களா? ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ உங்களுடைய சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் கோ த்ரூ பண்ணிட்டு. ஹலோ, எஸ் மை வாய்ஸ், others my voice is audible? Yes sir, audible. Okay fine. So அதனால வந்து பாத்தீங்கன்னா so keep on so sharing your solution. So அப்பதான் நம்ம நிறைய consulted points நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? Okay fine.
ஸோ நெக்ஸ்ட்டுங்க. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ இது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ எதுக்காக இது இமிடியேட்டா இந்த கொஸ்டின் கொடுத்தேன்னா, சிம்பிள் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஓகேங்களா. ஸோ சிம்பிள் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு ரூட் லோக்கஸ் எப்படி டிஃபைன் பண்ணலாம். இப்போ ரூட் லோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு characteristic equation method is very difficult to find the root locus. அப்போ only open loop transfer function தான் எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேங்களா. ஸோ அப்போ டிஃபிகல்ட் அப்படின்னா ஏன் டிஃபிகல்ட் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் டைரக்டா நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஐ எம் கன்சிடரிங் த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். See, characteristic equation is nothing but so 1 plus g of s is equal to 0. So which implies that 1 plus k by s is equal to 0. Okay. Appo s plus k is equal to 0. So s is equal to so minus k. See, actually inge parunga open loop transfer function உடைய location of pole வந்து பாத்தீங்கன்னா at s equal to 0. ஓகேங்களா. ஸோ ஆன் தி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய போல் லொகேஷன் பொறுத்து ஸ்டெபிலிட்டி டிட்டர்மைன் பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ இப்போ இதே நீங்க ஸ்டெபிலிட்டின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவீங்க, மார்ஜினலி ஸ்டேபிள். ஸோ வி கேனாட் டிட்டர்மைன் த ஸ்டெபிலிட்டி பேஸ்ட் அப்பான் தி ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஓகேங்களா. ஸோ அது நான் ஆல்ரெடி நம்ம நிறைய டிஸ்கஷன் நம்ம பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. சரிங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸோ க்ளோஸ் லூப், இப்போ இதே வந்து க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்னங்க வரும். See, closed loop transfer function is equal to so k by so s plus k is equal to 0. So adding the numerator term to the denominator. Okay, so this is closed loop transfer function. Okay, so closed loop transfer function is not equal to 0. Closed loop transfer function is equal to so k by so அப்ப இதுல இருந்து என்ன, அப்ப டைரக்டா வந்து நம்ம என்ன சொல்லிருக்கலாம், so s plus k ங்கறது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். சோ அப்ப நமக்கு s equal to minus k. ஓகேங்களா. இப்போ k வேல்யூ பொறுத்து தான் க்ளோஸ்ட் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட லொகேஷன்ஸ் இருக்கு ஓகேங்களா. சோ லொகேஷன் ஆஃப் க்ளோஸ்ட் லூப் போல்ஸ், location of closed loop poles based on k value. Okay, அப்ப k equal to 0 அப்படினாங்க. so k equal to 0 அப்படினா so s is equal to 0. so k equal to 1 அப்படினா so s is equal to minus 1. so k equal to 5 அப்படினா so s is equal to minus 5. so and so on like this. இப்ப k equal to infinite அப்படினா so s is equal to so minus infinite. ஓகேங்களா. so அப்ப இது s is equal to 0, s is equal to 1, s is equal to இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா pole locations. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா closed loop pole locations. so இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா so value of k. ஓகேங்களா. so based upon the value of k, so closed loop pole locations என்னங்கிறது நம்ம so இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போ so this is sigma, this is j omega. so here so here so here and here, so this is the path. so this is the root locus path branch. root locus path அப்படிங்கறத branch அப்படி நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. so this is a branch. see I cannot define it infinite. so இது வந்து goes to infinite ஓகேங்களா. so infiniteல வந்து ஒரு particular so yes pole வந்து லொகேட் ஆயிருக்கும் ஓகேங்களா. so இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப s is equal to 0 and k is equal to 0. so இங்க வந்து பாத்தீங்கன்னா so k equal to 1, so s is equal to minus 1. see k equal to 5 and s is equal to so minus 5 and let it be. so infiniteல வந்து பாத்தீங்கன்னா so நமக்கு k equal to infinite, so s is equal to so infinite. okay, so somewhere அப்போ இதுல இருந்து என்ன சொல்லலாம் அப்படினாங்க, so we can define at k equal to 0 the system is, அதாவது closed loop system is marginally stable. so k 0 இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா so ஏனா இங்க பாருங்களா, so k 0 k 0ங்கும்போதுனா so extra transfer function does not exist. okay,
ஓகே, பட் எனிஹோ ஸோ நம்மளுக்கு வந்து லொகேஷன் ஆஃப் நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ல இருந்து பார்க்கும்போது ஸோ கே ஜீரோவா இருக்கும்போது ஸோ நம்மளுக்கு என்னவா இருக்கும், ஸோ சிஸ்டம் மார்ஜினலி ஸ்டேபிளா இருக்கும். இப்போ கே கிரேட்டர் தென் ஜீரோ, ஓகேங்களா. ஸோ கே கிரேட்டர் தென் ஜீரோவா இருக்கும்போது ஸோ சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டேபிள் சிஸ்டம், ஓகேங்களா. ஸோ கே ஈக்குவல் டு 1/s+1, ஓகேங்களா. ஸோ மேபி ஜீரோங்கிறது இப்போ 0.1 மேபி. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஸோ ஐ திங்க் ஸோ இங்கே நியூமரேட்டர்லையும் கே இருக்கிறனால ஸோ நம்மளுக்கு ஆப்வியஸ்லி இந்த சிஸ்டம் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஆக்சுவலி. பட் எனிஹோ ஸோ ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு இப்போ கே இப்போ 1/s+k இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ 1/s+k சொல்லிட்டு ஸோ க்ளோஸ்டு லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இப்போ கே வேல்யூ ஜீரோ, ஸோ கே வேல்யூ ஜீரோ அப்படிங்கும்போது ஸோ சிஸ்டம் இஸ் மார்ஜினலி ஸ்டேபிள். இப்போ கே கிரேட்டர் தென் ஜீரோவா இருக்கும்போது ஸோ சிஸ்டம் வந்து ஸ்டேபிள் ஆகும், ஓகேங்களா. ஸோ கே கிரேட்டர் தென் ஜீரோவா இருக்கும்போது ஸோ சிஸ்டம் ஸ்டேபிள். சரி, நான் ஒன் மோர் பாயிண்ட் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இட் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் த ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி. இட் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் த ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி. சரி, ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ டைம் நம்மளுக்கு ரிலேட்டிவ்லி ஸ்டேபிள் டைம் கான்ஸ்டன்ட் இங்கே நீங்க பார்க்கும்போது ஸோ -1/1. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் சிஸ்டம் போல் லொகேஷன் அட் விச் தட் மேக்னிடியூட் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வில் பி ஸோ இன்ஃபைனைட். அப்போ 1 செகண்ட். ஸோ இங்கே வந்து டவ் லெட் இட் பி 1. ஸோ இது டவ் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ -1/, ஸோ -5. அப்போ வந்து 1/5 0.2 செகண்ட்ஸ். அப்போ ரிலேட்டிவ்லி மோர் ஸ்டேபிள். See, அப்போ whenever the pole location வந்து பார்த்தீங்கன்னா it is going towards the left side, whenever the pole location by varying the k value, whenever the poles are going towards the left hand side அப்படின்னா then the system is relatively more stable. See, actually k value வந்து நீங்க ஒவ்வொரு வேல்யூ ஆஃப் k சேஞ்ச் பண்ண சிஸ்டமே மாறுங்க, ஓகேங்களா. ஸோ சிஸ்டம் 1, சிஸ்டம் 2, k ஈக்குவல் டு 0னா 1 சிஸ்டம், k ஈக்குவல் டு 1னா another சிஸ்டம், k ஈக்குவல் டு ஏன்னா அப்பதானே அந்த பர்டிகுலர் சிஸ்டத்துக்கு போல் லொகேஷன் எங்க இருக்கு. சரி, இது எல்லாமே இவ்வளோ போல்ஸுமே வந்து ஒரே சிஸ்டத்துக்கு கிடையாதுங்க சார். இப்போ இங்க வந்து k s ஈக்குவல் டு -kங்கிறது ஒன்லி ஒன் போல் லொகேஷன் ஃபார் ஒன் சிஸ்டம். இப்போ k வேல்யூ சிஸ்டம் கெயினை சேஞ்ச் பண்ண லொகேஷன் ஆஃப் போல்ஸ் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு, ஓகேங்களா. அப்ப எந்தெந்த வேல்யூ ஆஃப் கேக்கு இந்த சிஸ்டம் ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்றதா இந்த பர்டிகுலர் ரூட் லோகஸ் மெத்தட், ஓகேங்களா. ஸோ 1 minute. ஓகேங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ இப்போ k ஈக்குவல் டு 5, k ஈக்குவல் டு 10, k ஈக்குவல் டு 100. அப்போ நம்ம k ஈக்குவல் டு 100ல இருக்கும்போது சிஸ்டம் இஸ் மோர் ஸ்டேபிள். ஸோ ஏன்னா லெஃப்ட் சைட் அப்போ அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கலாங்களா. ஸோ மேக் அ நோட் ஆஃப் தட். Write as a note point. See, relative ஸ்டெபிலிட்டிங்கிறது இவ்வளவுதாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ தேர் இஸ் நோ மோர் பாயிண்ட். இந்த ஜஸ்ட் இந்த பாயிண்ட் மட்டும். ஏன்னா கம்பேரிட்டிவா ஏதாவது ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இஃப் the root locus branches மேபி ஒன் பிரான்ச்சா இருக்கலாம், மோர் தென் ஒன் பிரான்ச்சா இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே சிங்கிள் பிரான்ச் தான் பார்த்துட்டு இருக்கோம், ஓகேங்களா. மேபி சம் எக்ஸாம்பிள்ல ஸோ நான் உங்களுக்கு ஜென்ரல் பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். See, moving towards the left, so left of S plane அப்படின்னா moving towards the left of S plane அப்படின்னா then the system is so relatively more stable, ஓகேங்களா. ஸோ இங்கேயே அந்த அனதர் பாயிண்ட்டும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன், ஓகே. இல்லைன்னா நான் உங்களுக்கு செப்பரேட்டாகவே எழுதிடுறேன். ஸோ இஃப் த என்ன வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இஃப் த ரூட் லோக்கஸ் branches moving towards the right of S plane அப்படின்னா then the system is so relatively less stable, ஓகேங்களா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெக்னிக். அப்ப ரிலேட்டிவ்லி ஒவ்வொரு வேல்யூ ஆஃப் கேக்கும் நம்ம இங்க டிஃபைன் பண்ண முடியும், ஓகேங்களா. சரி, அப்ப வந்து ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி பத்தி நம்ம பெஸ்ட் மெத்தட், அதாவது என்ன கொஸ்டின் கேட்கறாங்க, ஓகேங்களா.
So the best technique to find the relative stability அப்படின்னு கேட்டாங்கன்னா is root locus. ஓகேங்களா சார் the best technique to find ஏன்னா நம்மளுக்கு ரிலேட்டிவ், ஏன்னா ஒவ்வொரு வேல்யூ ஆஃப் கே கூடயும் நம்ம கம்பேர் பண்ணலாம். ஓகேங்களா சார், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிஸ்டம்ஸ் எடுத்துட்டு அதோட ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி என்னங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேங்களா சார், பெஸ்ட் டெக்னிக் டு ஃபைண்ட் த ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஸோ ரூட் லோக்கஸ். ஸோ ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டிங்கிறது நான் உங்களுக்கு என்ன நீங்க சொல்லிட்டேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி அட் பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் கே த சிஸ்டம் இஸ் மார்ஜினலி ஸ்டேபிள். ஃபார் ஆல் த ரிமைனிங் வேல்யூ ஆஃப் கே வந்து பாத்தீங்கன்னா ஸோ சிஸ்டம் இஸ் ஸ்டேபிள். ஓகேங்களா, ஸோ 0 less than k less than or equal to infinite. ஓகேங்களா, ஸோ ரேஞ்ச் ஆஃப் கே வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஸோ 0, ஸோ less than k, ஸோ less than or equal to ஸோ infinite வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு என்னவா இருக்கும், ஸோ சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஸ்டேபிளா இருக்கும். ஸோ சிஸ்டம் இஸ் stable. See, even நீங்க இந்த RH கிரைட்டீரியாவை நீங்க இது பண்றீங்கன்னு வைங்களேன். சரி, RH கிரைட்டீரியா, see RH கிரைட்டீரியா, see RH கிரைட்டீரியால வந்து பாத்தீங்கன்னா என்னங்க, see characteristic equation, see s plus k equal to 0, see Routh array table, see s power 1, so s power 0, see 1 0 k. see இதுதாங்க. இப்போ இங்க k வேல்யூ 0 அப்படின்னா எனி ஒன் ஆஃப் தி ரோ, எனி திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் காலம். ஓகேங்களா, சி ஃபர்ஸ்ட் காலம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ 0 ஆயிடுச்சுனாலே என்ன ஆயிரும் அப்படின்னா தென் அப்போ நம்மளுக்கு என்னங்க, ஸோ அது வந்து ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தென் த சிஸ்டம் இஸ் மார்ஜினலி ஸ்டேபிள். ஓகேங்களா, ஸோ அப்போ கே ஈக்குவல் டு 0 அப்படின்னா அப்போ ரவுத் அரே இதுல வந்து அப்போ நம்மளுக்கு கண்டிஷனல். அப்போ இது வந்து என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னா ஸோ வாட் இஸ் த condition for stable k greater than 0. அப்ப k, for any value of k greater than 0 the system is stable. So system is stable. ஓகேங்களா, for k equal to 0 the system is marginally stable. ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா RH கிரைட்டீரியா நம்ம டிஃபைன் பண்ணோம். ஓகேங்களா, so root locusல வந்து பாத்தீங்கன்னா இப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, so root locus method. அப்ப root locusங்கிறது it is a graphical method for defining the system stability. RH criteria ஒரு mathematical method for defining the system stability. ஓகேங்களா, see by RH criteria we cannot define the each and every location of poles based upon the k value, but in the root locus we can define the location of poles for each and every value of k value. ஓகேங்களா, so இதெல்லாம் தான் நமக்கு so important. ஓகேங்களா, so next so next, so let it be this is example 1. so next வந்து பாத்தீங்கன்னா so second example. oh, sorry, so this is let it be this example is second example. ஏன்னா first already நம்ம construct பண்ணிட்டோம். so this is second one. so let it be this is an example 1. so example 1. so இந்த எக்ஸாம்பிள் இருந்து ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி பத்தி பார்த்திருக்கோம். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ பேசிக்ஸா நிறைய இன்ஃபர்மேஷன். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3. ஸோ நெக்ஸ்ட்டும் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஸோ 1/s ஸ்கொயர் சி ட்ரா தி ரூட் லோக்கஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கேரக்டரிஸ்டிக் சாரி ஸோ கே டெஃபினட்டா இருக்கணுங்க. ஸோ k/s ஸ்கொயர். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஸோ 1 + g of s is equal to 0. ஸோ s ஸ்கொயர் + k is equal to 0. So s square is equal to minus k. So s equal to plus or minus j root k. ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்மளுடைய location of closed loop poles based on the k value, function of k value. ஓகேங்களா, இப்போ k equal to இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ k value the location of the closed loop poles.
இப்போ k equal to 0 அப்படின்னாங்க. ஸோ k equal to 0 அப்படின்னா s equal to so plus or minus 0. That is s equal to 0. So k equal to 1 அப்படின்னா so s equal to so plus or minus j. So k equal to 2 அப்படின்னா so s equal to so plus or minus j square root of 2 and so on like this. And k equal to infinite அப்படின்னா so நம்மளுக்கு sங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா so plus or minus so j infinite. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் எஸ் பிளேனில் இப்போ நம்ம டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா see k equal to 0ல 2 போல்ஸ் இது வந்து s equal to 0 s equal to 0. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா so repeated poles on the j omega axis. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் s equal to 0 so s equal to 0. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1 போல். ஸோ இது வந்து ஒரு சிஸ்டம் நீங்கள் k equal to 0 அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ரிப்பீட்டட் போல்ஸ் ஆன் தி இமேஜினரி ஆக்சிஸ். இப்போ k equal to 1 அப்படின்னு வைங்களேன். இப்போ k equal to 1 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ s equal to plus j இங்கே s equal to ஸோ மைனஸ் j. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிப்பீட்டட் போல்ஸ் ஆன் தி இமேஜினரி ஆக்சிஸ். ஓகேங்களா? ஸோ இதை ரெண்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது non repeated poles on so j omega axis. ஏன்னா ரிப்பீட்டட் அப்படிங்கிறது சேம் லொகேஷன்ல ரிப்பீட் ஆகிறதா நம்ம ரிப்பீட்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சம்வேர் ஹியர் இது வந்து நான் ரிப்பீட்டட். ஸோ இது டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் கே நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணும்போது ஸோ இமேஜினரி ஆக்சிஸ்ல வந்து என்ன ஆகிட்டே இருக்கு அப்படின்னா ஸோ இட் இஸ் மூவிங் லைக் திஸ். ஸோ இட் இஸ் மூவிங் லைக் திஸ் அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மைனஸ் இன்ஃபைனைட். ஸோ இது பிளஸ் இன்ஃபைனைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒன் போல் இஸ் லொக்கேட்டட் அண்ட் அனதர் போல் இஸ் லொக்கேட்டட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது சிஸ்டம் ஸ்டெபிலிட்டியை டிஃபைன் பண்ண சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் s ஈக்குவல் டு அதாவது k ஈக்குவல் டு 0 அப்படின்னா மட்டும் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா அன்ஸ்டேபிள். ஏன் அன்ஸ்டேபிள்? மல்டிபிள் போல்ஸ் ஆன் தி சாரி தட் இஸ் ரிப்பீட்டட் போல்ஸ் ஆன் தி இமேஜினரி ஆக்சிஸ். சரி ஆல்ரெடி அதை நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ரிப்பீட்டட் போல்ஸ் ஆன் தி இமேஜினரி ஆக்சிஸ் அப்படின்னா டெஃபினட்டா அது அன்ஸ்டேபிள். சரி ரிமைனிங் எல்லா k வேல்யூஸுமே வந்து பாத்தீங்கன்னா நான் ரிப்பீட்டட் போல்ஸ். ஓகேங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா so system for k greater than 0 so system வந்து பாத்தீங்கன்னா marginally stable. அப்ப ஸ்டெபிலிட்டி டிஃபைன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ல இருந்து என்ன பண்ணிட்டோம்னா so based upon the k value so location of closed loop poles வந்து டிஃபைன் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? சோ நம்மளுக்கு k value சேஞ்ச் பண்ண என்ன ஆயிட்டே இருக்கும்னா so நம்மளுக்கு it is moving towards the so plus imaginary axis and minus imaginary, that is ஓகேங்களா? ஸோ டுவோர்ட்ஸ் தி பாசிட்டிவ் இமேஜினரி ஆக்சிஸ் அண்ட் டுவோர்ட்ஸ் தி நெகட்டிவ் இமேஜினரி ஆக்சிஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இது ஆர்ஹெச் கிரைட்டீரியாலையும் நம்ம டிஃபைன் பண்ணலாங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஏன்னா நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற வரைக்கும் ஸோ பேரலாக நம்ம இது கரெக்டாக செக் பண்ணலாம். ஏன்னா நம்ம டிஃபைன் பண்ணுறது கரெக்டாங்கிறது நம்மளுக்கு தெரியணும் இல்லைங்களா? ஸோ ஆர்ஹெச் கிரைட்டீரியா டேரெக்டாக நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா ஆர்ஹெச் கிரைட்டீரியா வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். So s square plus k இதான characteristic equationங்கிறது இதுதாங்க. s square plus k is equal to 0. So s square plus k is equal to 0. So next Raut array table. So s square s power 1 s power 0. So this is 1. So s square plus 0s plus k is equal to 0. So this is 1 k. So this is 0 0. So inga 0 அப்படினா so this path is k. ஓகேங்களா? so இங்க பாருங்க row of 0 occurs. அப்படினா so this is auxiliary equation. so auxiliary equationங்கிறது வந்து பாத்தீங்கன்னா s square plus k is equal to 0. So differentiation of auxiliary equation with respect to s. 2s is equal to 0. So இது வந்து பாத்தீங்கன்னா so replaced by 2. ஓகேங்களா? see row of 0 occurs அப்படினாலே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா so நமக்கு வந்து இப்ப 2 poles. ஓகேங்களா? so 2 poles வந்து பாத்தீங்கன்னா so நமக்கு எங்க இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணும். இப்ப k greater than 0 அப்படின்னு வைங்களேன் for one case. இப்ப நமக்கு ஏன்னா இங்க மட்டும் தான் this is a first column. so இது வந்து பாத்தீங்கன்னா so first column.
See, one row of zeros occurs. See, one row of zero occurs. Okay, one row of zero occurs, and all the coefficient in the first columns are positive. Abdina plus k greater than zero na consider pandren. See, one row of zero occurs and எனக்கு பாசிட்டிவ் அப்படின்னா தட் இஸ் கே கிரேட்டர் தென் ஜீரோ நான் கன்சிடர் பண்றேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இது என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் நம்ம இந்த கண்டிஷன் நம்ம ஆல்ரெடி இந்த ப்ரொசீஜர் நம்ம பார்த்துருப்போம். whenever there is a one row of zeros and all the coefficient on the first columns are positive or same sign அப்படின்னா then it is marginally stable system. ஓகேங்களா? அப்போ for k greater than 0 எல்லாமே, ஸோ இப்போ இந்த k equal to 0 அப்படின்னா see already one row of 0 occur ஆயிருச்சு and one more zero இருக்கும்போது, ஓகேங்களா? ஸோ one more zero கன்சிடர் பண்ணும்போது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா டூ ரோ ஆஃப் ஜீரோஸ். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுவும் நம்மளுக்கு ஒரு ரோ ஆஃப் ஜீரோஸ், இதுவும் நம்மளுக்கு ரோ ஆஃப் ஜீரோவா தான் கன்சிடர் ஆகும். அப்போ டெஃபினட்டா நம்மளுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, ஸோ மல்டிபிள் போல்ஸ், ஸோ மல்டிபிள் ரோ ஆஃப் ஜீரோஸ். ஓகே, அப்போ டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா ஸோ தட் இஸ் அன்ஸ்டேபிள். அப்போ கே ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கும் போதுங்க தென் இட் இஸ் அன்ஸ்டேபிள். ஸோ அப்போ ஆர்ஹெச் கிரைட்டீரியால வந்து நம்ம சால்வ் பண்ணாலும், ஓகேங்களா? ஸோ அப்போ கே ஈக்குவல் டு ஜீரோனா அன்ஸ்டேபிள். ஓகேங்களா? அண்ட் கே கிரேட்டர் தென் ஜீரோனா ஸோ மார்ஜினலி ஸ்டேபிள் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். பட் எனிஹோ, ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஆர்ஹெச் கிரைட்டீரியால நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ரூட் லோக்கஸ் மெத்தட்லயும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டுங்க, ஸோ எக்ஸாம்பிள் 4. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு மட்டும் ரவுத்-ஹர்விட்ஸ் நீங்க ட்ரை பண்ணி ஸோ ஹோம்ஒர்க்கா நீங்க சால்வ் பண்ணி சென்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் எப்படிங்கிற ப்ரொசீஜர் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ எக்ஸாம்பிள் 4. ஸோ ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸோ k by s cube. ஸோ draw root locus. ஓகேங்களா? see draw root locus. see actually என்னன்னா so example 2 வந்து பாத்தீங்கன்னா so first order. ஓகேங்களா? so example 2 வந்து பாத்தீங்கன்னா so this is ஏன்னா இதுதான் நமக்கு first order. ஓகேங்களா? அப்ப number of root locus branch அப்படிங்கிறது see number of root locus branch is equal to 1. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி ஏன்னா அந்த பாயிண்ட் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ லாஸ்ட் பாயிண்ட், ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா ஸோ நம்பர் ஆஃப் ரூட் லோக்கஸ் பிரான்ச் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஆர்டர் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஆர்டர் ஒன்னுன்னா சி ரூட் லோக்கஸ் பிரான்ச் 1. ஸோ இங்க செகண்ட் எக்ஸாம்பிள்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஒன்லி ஒன் பிரான்ச். இப்போ தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா திஸ் பர்டிகுலர் ஈக்குவேஷன் ஸோ ஹவு மெனி ஆர்டர்? ஸோ ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ பிரான்ச்சும் இங்க 2ங்க. சி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் k ஈக்குவல் டு 0. So starts from k equal to 0 and one is goes to positive imaginary axis and another one is goes to negative imaginary axis. Okay, அப்போ one branch from starting from 0 it is going this way. See, one is going in this way. Okay, so another one is going in this way. Okay, so அப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா so இந்த direction வந்து like this. Okay, so இது வந்து பாத்தீங்கன்னா so k equal to 0. அப்ப k equal to 0 லயே 2 poles located on the origin. ஓகேங்களா? so இப்போ k equal to infinite ல வந்து பாத்தீங்கன்னா so 1 at see that is k equal to infinite ல so s equal to minus j infinite. so k equal to so infinite ல வந்து பாத்தீங்கன்னா so there is another pole. so இது வந்து பாத்தீங்கன்னா so see this is one root locus branch. see root locus branch and this is another root locus branch. How many number of root locus branch? So here, therefore, see number of root locus branches is equal to 2. That is equal to order of the characteristic equation. Okay, so இது நமக்கு so important. So next. So எதுக்காக இங்க சொல்லியிருக்கேன்னா so நம்ம ஆர்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வராங்க. ஜஸ்ட் ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் ஆர்டர். ஓகேங்களா? ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஸோ செகண்ட் ஆர்டர் இது வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஸோ திஸ் பர்டிகுலர் ரூட் லோக்கஸ் வந்துங்க தேர்ட் ஆர்டர். ஸோ அப்போ சொல்யூஷன் ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஸோ எஸ் கியூ பிளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் இஸ் ஸோ தேர்ட் ஆர்டர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஹெச் கிரைட்டீரியால சால்வ் பண்ணி ஸ்டெபிலிட்டியை நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க.
ஓகேங்களா. ஸோ RH criteria, ஸோ homework. ஓகே, ஸோ ஸ்டெபிலிட்டியை டிஃபைன் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ வெதர் இட் இஸ் ஸ்டேபிள் ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் கே அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தேர்ட் ஆர்டர் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இப்போ எஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே. ஸோ எஸ் ஈக்குவல் டு, ஓகேங்களா, ஸோ எஸ் ஈக்குவல் டு மைனஸ் கியூப் ரூட் ஆஃப் கே. ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே பாருங்க, இப்போ கியூப் ரூட் கால்குலேட் பண்ணுறது. ஸோ இப்போ ஆர்டர் இன்க்ரீஸ் ஆக ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ல இருந்து கால்குலேட் பண்ணுறது. இப்போ நம்மளுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் ஜே ரூட், ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட். ஸோ ஸ்கொயர் ரூட்டுங்கிறது ஓகே, பட் இந்த மாதிரி கியூப் ரூட் கால்குலேட் பண்ணுறது. ஏன்னா நம்மளுக்கு இப்போ ஆர்டர் இன்க்ரீஸ் சி ஆல்ரெடி நம்ம அதானே பார்த்தோம். சி நம்மளுக்கு ஆக்சுவலாக வந்துங்க RH கிரைட்டீரியாலையுமே அதே இஷ்யூ தான். சி நம்மளுக்கு டைரக்டா வந்து ரூட்ஸ் கால்குலேட் பண்ணுறது டிஃபிகல்ட்டுங்க. ஸோ நம்மளுக்கு ஆர்டர் இன்க்ரீஸ் ஆக see this is nothing but finding the roots of the characteristic equation is difficult whenever the order increases. See, as order increases, as order of characteristic equation, as order of characteristic equation increases, finding the roots of characteristic equation is very difficult. Okay, so as order of characteristic equation increases, finding the roots of characteristic equation is so very difficult. Hence we cannot draw a root locus. We cannot draw a root locus diagram. See, இது வந்து root locus னு சொல்லலாம், root locus diagram. ஏன்னா diagrammatic representation, that is graphical representation. ஓகேங்களா. ஸோ எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷினில் ரூட் லோக்கஸ் டயக்ராம் அப்படின்னு சொல்லியும் கொடுப்பாங்க. ஸோ ரூட் லோக்கஸ் டயக்ராம் பை யூசிங் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய ஆல்ரெடி நான் இந்த பாயிண்ட்டும் நான் சொல்லியிருக்கேன். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ஃபைண்டிங் தி ரூட் லோக்கஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன், so to draw a root locus diagram, so we use open loop transfer function. For finding, transfer function for finding the closed loop system stability. ஸோ அந்த பாயிண்ட் நம்ம ஏன்னா அந்த ரிப்பீட்டடாக அந்த பாயிண்ட் ஞாபகத்திலேயே இருக்கணும். ஸோ ஸ்டெபிலிட்டி இஸ் ஃபார் க்ளோஸ் லூப் சிஸ்டம் பை யூசிங் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுடைய என்டையர் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேஸ்ட் ஆன் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஒன்லி. ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய இப்போ இனிமேல் வந்து பட் என்டையர் ரவுட்-ஹர்விட்ஸ் கிரைட்டீரியா இஸ் யூஸ்டு, entire ரவுட்-ஹர்விட்ஸ் கிரைட்டீரியா we used characteristic equation, but here we are using open loop transfer function instead of characteristic equation. பட் அங்கேயுமே வந்து ரூட்ஸ் கால்குலேட் பண்றது டிஃபிகல்ட் தான். பட் அவர் வந்து ஒரு மெத்தட் சொல்லிட்டார். ஓகேங்களா. ஸோ அது ஃபார்ம் த RH டேபிள். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டேபிள் ஃபார்ம் பண்ணி அதுல இருந்து நம்ம நிறைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்ட்ரோடக்ஷன் பார்ட். ஓகேங்களா. ஸோ நம்ம இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல இருந்து ஸோ எப்படியெல்லாம் நம்ம ரூட் லோக்கஸை வந்து நம்ம ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக அங்கேயும் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா. ஸோ ட்ரா பண்ணுறதுக்கான சில கன்ஸ்ட்ரக்ஷன் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ டேக் டவுன் தி நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸாம்பிள் 5. ஸோ எக்ஸாம்பிள் 4ல என்ன நம்ம ஐடென்டிஃபை கன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா, in order to draw a root locus diagram, we always use open loop transfer function for finding the closed loop system stability instead of using the characteristic equation, because it is difficult to find the roots of the characteristic equation whenever the order of characteristic equation increases. Okay, so this is the conclusion from this particular example. Okay, so next example 5. Identify where the root locus
branch starts and ends to the given system, the given system. ஓகேங்களா? ஸோ என்ன சிஸ்டம் கொடுத்துருக்காங்க? ஸோ ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தட் இஸ் ஈக்குவல் டு g of s is equal to k into s plus 1 upon s into s plus 2 s plus 5. So h of s is equal to 1. So unity feedback, unity negative feedback. So system அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் லூப் சிஸ்டம். ஓகேங்களா? ஏன்னா ரூட் லோக்கஸ் பிரான்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளே நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா க்ளோஸ் லூப் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டிக்கு ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ க்ளோஸ் லூப் சிஸ்டம். So by using open loop transfer function. So இப்போ solution. See root locus starts at k equal to 0. ஓகேங்களா? So root locus starts at k equal to 0. The k equal to 0 அப்படிங்கும் போதுங்க open loop holds. ஓகேங்களா? ஸோ ரூட் லோக்கஸ் ஸ்டார்ட்ஸ் அட் k equal to 0. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ க்ளோஸ்டு லூப் ஹோல்ஸ். ஸோ க்ளோஸ்டு லூப் ஹோல் லொகேஷன் by considering so 0 less than or equal to k less than or equal to infinity. ஓகேங்களா? ஸோ closed loop pole locations அப்போ root locus starts at k equal to 0 that is nothing but open loop poles. ஓகேங்களா? see open loop poles. See what are all the open loop poles? See by open loop transfer function and the open loop poles உடைய location என்னங்க? See s is equal to 0, so s is equal to -2, so s is equal to -5. See இந்த locationல தான் root locus branch வந்து பாத்தீங்கன்னா root locus starts ஆகுது. ஓகேங்களா? so root locus starts. so என்ன क्वेश्चन கேக்குறாங்கன்னா identify where the root locus branch starts. so எங்க ஸ்டார்ட் ஆகுதுங்க? it always starts at. so இதெல்லாம் நம்ம உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷனா நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? always root locus branch starts at open loop poles that from that k equal to 0. see actually k equal to 0ங்கிறதே open loop poles தான். see every time நம்ம k equal to 0 ன்னு சொல்றது இல்ல. open loop polesனாலே அது k equal to 0 தான் இருக்கும். ஓகேங்களா? see location of closed loop poles is equal to location of closed loop location of location of closed loop poles is equal to location of open loop poles when k equal to 0. இது கரெக்ட்டுங்களா? இதான நம்ம ஃபைனல் கன்க்ளூஷனா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் n set. இப்போ ரூட் லோக்கஸ் n set k tends to infinite. ஓகேங்களா? ஸோ ரூட் லோக்கஸ் n set k அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் லூப் ஜீரோஸ். இப்போ how many open loop zeros are here? so s is equal to -1. ஓகேங்களா? இப்போ s is equal to -1ல அது எண்ட் ஆகும். see இப்போ இங்க பாருங்களா 3 லொகேஷன்ல ஸ்டார்ட் ஆகுது பட் 1 லொகேஷன்ல தான் எண்ட் ஆகுது. ஓகேங்களா? so இப்போ ஈச் அண்ட் எவ்ரி அப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரான்ச் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 3 பிரான்ச்சுமே வந்து ஒரே இடத்துல வந்து நம்மளுக்கு மீட் ஆகுமானா அப்படி கிடையாதுங்க. ஓகேங்களா? that is each and every branch will end. நம்ம என்ன சொல்லிருப்போம்னா each and every branch of the root locus starts at open loop poles and ends at open loop zeros. ஓகேங்களா? so each and every root locus branch இதெல்லாமே நோட் பாயிண்டா எழுதிக்கலாம். so each and every root locus branch starts at open loop poles and end at open loop zeros. ஓகேங்களா? அப்போ to draw a root locus diagram, the number of
the number of open loop poles must be equal to number of open loop zeros. See why? Because root locus branch, so starts at open loop poles and ends at open loop zeros. Okay, but to draw your root locus diagram, so number of open loop poles, number of open loop zeros நமக்கு எப்பவுமே நமக்கு சேமா இருக்கும். ஓகேங்களா? See, number of open loop poles must be equal to, so number of, that is, see, open loop poles must be equal to, so number of, see, open loop zeros. Because one pole requires one zeros, so that is, see, that is one pole, so one pole requires one zero. ஓகேங்களா? So அப்படினா என்னன்னா, so நமக்கு each and every branch starts at pole and it ends at zero. ஓகேங்களா? so அப்ப நமக்கு எப்பவுமே என்னவா இருக்கணும்னா ஈக்குவலா இருக்கணும். அப்படி ஈக்குவலா இல்லைன்னா நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, see, நமக்கு எந்த பர்டிகுலர் ஜீரோவா இருக்கோ, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா போல்ஸ் வந்து லெஸரா இருக்குன்னா, அப்ப நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அது நான் உங்களுக்கு 0.7 நோட் பண்றேங்க. so if poles are less அப்படின்னா, if poles are less அப்படின்னா, then the poles are okay. See, mostly poles வந்து லெஸ்ஸரா கொடுக்க மாட்டாங்க. ஓகே, so if zeros are less, then the zeros are assumed at infinite. ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஏன் கொடுக்க மாட்டோம்? இஃப் போல்ஸ் ஆர் லெஸ், அதாவது எப்படின்னா நம்பர் ஆஃப் போல்ஸ் லெஸ் அப்படின்னு வைங்களா, கம்பேர் டு அது வந்து இம்ப்ராப்பர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து இம்ப்ராப்பர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஸ்ட்ரிக்ட்லி ப்ராப்பர். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி நமக்கு அந்த மாதிரி கேஸ் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இம்ப்ராப்பர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஸோ அது நம்ம டைப்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்லேயே பார்த்துருக்கோம். ஓகேங்களா? சரி, நம்மளுக்கு ஸ்ட்ரிக்ட்லி ப்ராப்பர் அண்ட் ப்ராப்பர். See, mostly இந்த ரெண்டு டைப் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இம்ப்ராப்பர். ஸோ அது ஏன் நம்ம யூஸ் பண்ண மாட்டோங்கிறத நம்ம லாஸ்ட்ல பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரிக்ட்லி ப்ராப்பர் அப்படின்னா என்னன்னா, see, number of poles is greater than, so number of zeros. So proper, so number of poles is equal to, so number of zeros. Okay, so the number of poles is less than, so number of zeros. Okay, so strictly proper, so mostly இது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, so poles are less அப்படிங்கிறது வந்து நமக்கு எங்கேயுமே அப்படி இருக்காதுங்க. ஸோ மோஸ்ட்லி ஜீரோஸ் ஆர் லெஸ்ஸா இருக்கும். மோஸ்ட்லி ரெண்டுமே சேமா இருக்கலாம், அப்படின்னா ஜீரோஸ் வந்து கம்மியா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜீரோஸ் வந்து லெஸ்ஸா இருக்கும்போது தென் இந்த ஜீரோஸ் வந்து எங்க அசியூம் பண்ணுவோம் அப்படின்னா இன்ஃபைனைட்ல. ஓகேங்களா? ஸோ இன்ஃபைனைட்னா லொகேஷன், எந்த இன்ஃபைனைட் நமக்கு தெரியாது. மேபி வந்து பாத்தீங்கன்னா இப்போ எஸ் பிளேன்லைங்க, இது சிக்மா, இது ஜே ஒமேகா. இதோடைய பவுண்டரி இங்க மேபி வந்து மைனஸ் இன்ஃபைனைட்டா இருக்கலாம், இந்த லொகேஷன்ல இன்ஃபைனைட்டா இருக்கலாம், இல்லைன்னா இந்த லொகேஷன்ல இன்ஃபைனைட்டா இருக்கலாம், இங்கேயும் இன்ஃபைனைட்டா இருக்கலாம், இங்கேயும் இன்ஃபைனைட்டா இருக்கலாம், இல்லைன்னா இந்த டைரக்ஷன்ல இன்ஃபைனைட்டா இருக்கலாம், இந்த டைரக்ஷன்ல இன்ஃபைனைட் போகலாம், இந்த டைரக்ஷன்ல இன்ஃபைனைட் போகலாம், இந்த டைரக்ஷன்ல இன்ஃபைனைட் போகலாம். எந்த டைரக்ஷன்ல வேணாலும் இன்ஃபைனைட். அந்த இன்ஃபைனைட், அதாவது we don't know where that actually that zero located, but we are assuming that zeros are located at infinite distance from the S plane, that is the origin la irundhu or infinite distance ingradhu maybe on the imaginary axis ah irkalam, real axis ah irkalam, illa somewhere on the first quadrant, second quadrant, third quadrant, fourth quadrant la. So enga venalum the infinite, adavadhu location at infinite, adavadhu infinite ingradhu vandu pathina location of zeros at infinite, and the zeros are assumed at infinite அப்படினா
that is location of zeros are assumed at infinite. Okay, so that is, so location of zeros are assumed at infinite, assumed at infinite. And the infinite is somewhere on the S plane. ஓகேங்களா, somewhere அப்படின்னா என்னன்னா, ஸோ எங்க வேணாலும் அது இன்ஃபைனைட் இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ எங்க வேணாலும்னா we don't know where actually, அது வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு எந்த டைரக்ஷன் வேணாலும் இருக்கலாம். இப்போ அந்த டைரக்ஷன் எந்த டைரக்ஷன்லயாவது இருக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ண முடியுமானா அது நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா, அப்ப the direction of zero எந்த டைரக்ஷன்ல இருக்கு, லொகேஷன்ங்கிறது தான் இன்ஃபைனைட். ஓகேங்களா, ஸோ அந்த லொகேஷன் இன்ஃபைனைட்னா வந்து பிளஸ் இன்ஃபைனைட் சொல்லலாம், இமேஜினரிலி இன்ஃபைனைட் சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு நெகட்டிவ் இமேஜினரிலி ஒரு இன்ஃபைனைட் இருக்கு. ஓகேங்களா, ஸோ நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸ்ல இன்ஃபைனைட் இருக்கு. ஸோ அது எல்லாமே நமக்கு ஜென்ரலா அது இன்ஃபைனைட் தான். அப்போ எந்த டைரக்ஷன்ல இருக்குங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ the direction of zeros which is located at infinite, the direction of, so the direction of zeros, the direction of zeros which is located at, so infinite, is given by angle of asymptotes. angle of asymptotes. அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா so what is angle of asymptotes அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, சோ அப்ப நமக்கு டைரக்ஷன் ஓகே, பட் நமக்கு அப்போ சோ இங்க பாருங்களா, இப்போ என்னன்னா இந்த क्वेश्चनல பாருங்க, see identify where the root locus branch starts and ends. see அப்ப starting வந்து 3 pole locationல ஸ்டார்ட் ஆகுது, ending வந்து பாத்தீங்கன்னா 1 is at s equal to -1. இப்போ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா so 3 location வேணும், ஏன்னா each and every branch starts at poles and ends at 0. so we are assuming the 2 more open loop zeros which are presented at s equal to infinite. ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம என்ன டிஃபைன் பண்றோம்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபைனைட், ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபைனைட். ஸோ வி ஆர் அஷ்யூமிங் ஓப்பன் லூப் ஜீரோஸ் ஆர் located at infinite. ஓகேங்களா, ஸோ அஷ்யூமிங் ஓப்பன் லூப் ஜீரோஸ் ஆர் located at infinite. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த இன்ஃபைனைட் அப்படிங்கிறது ஸோ அப்போ நம்மளுக்கு ஆங்கிள் ஆஃப் அசிம்டோட்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அந்த இன்ஃபைனைட்டோடைய டைரக்ஷன் என்ன அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்மளுடைய ஸோ நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் கொஸ்டின்ல இருந்து என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரூட் லோக்கஸ் பிரான்ச் எங்க ஸ்டார்ட் ஆகுது எங்க எண்ட் ஆகுது அப்படிங்கறத எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இப்படிதான் நம்ம டிஃபைன் பண்ணணும். ஓகேங்களா, ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6. ஸோ இது என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the open loop transfer function of a system is given by, so g of s is equal to so k by so s into s plus 5 so s plus 10. ஓகேங்களா, and h of s unity feedback system. ஓகேங்களா, so check whether the point, so check whether the points that is so s equal to -3 so s equal to -6 so lies on root locus or not. ஓகேங்களா, சோ இப்போ என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க அப்படினா, இப்போ நமக்கு ஸ்டாண்டர்டா தெரியும் k வேல்யூ வேரி பண்ண இப்போ இந்த பர்టిక్యులர் क्वेश्चनலயே பாருங்க. ஓகேங்களா, சோ சொல்யூஷன் 1 by 1 நான் சொல்றேன். சோ சொல்யூஷன், சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சோ செக் whether the points lies on root locus or not அப்படிங்கிறது செகண்ட் क्वेश्चनா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா, so identify where the root locus branch starts and where it ends. That is like a previous example. Okay, so question number, that is example 5 நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ணுமோ அதே இது. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா சோ ஓபன் லூப் zeros, see open loop zeros வந்து இங்க எதுவுமே கிடையாதுங்க. ஓகேங்களா, பட் ஓபன் லூப் போல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் லூப் போல்ஸ் are located at s equal to 0 so s equal to -5
ஸோ எஸ் ஈக்குவல் டு ஸோ -10. ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு அப்போ 3 ஓப்பன் லூப் போல்ஸ். அப்போ எங்க ரூட் லோக்கஸ் பிரான்ச் ஸ்டார்ட்ஸ்? ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரூட் லோக்கஸ் பிரான்ச் ஸ்டார்ட்ஸ். இப்போ எங்க எண்ட் ஆகும்? சி டெஃபினட்டா நம்மளுக்கு 3 ரூட் லோக், தட் இஸ் 3 ஓப்பன் லூப் ஜீரோஸ் வேணும். ஏன்னா சி ஒன் branch starts at open loop poles and ends at open loop zeros, but inga as per the given open loop transfer function there is no open loop zeros. Appo we are assuming the open loop zeros are located at s equal to infinite. See inga vandu pathina 3 open loop zeros me assuming at infinite, so s equal to infinite, so s equal to infinite, so s equal to so infinite. ஓகேங்களா? ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா சி ரூட் லோக்கஸ் பிரான்ச் எண்ட்ஸ். பட் அது எப்படி எந்த டைரக்ஷனில் போகுங்கிறதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, செக் வெதர் திஸ் பாயிண்ட் லைஸ் ஆன். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் s ஈக்குவல் டு -3 அப்படிங்கிற பாயிண்ட்ல ரூட் லோக்கஸ் இருக்கா? ரூட் லோக்கஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க k வேரி பண்ண அந்த பாத் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம செகண்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருப்போம். சி ஓகேங்களா? ஸோ என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, சி இப்போ நம்மளுக்குங்க, அதாவது ஸோ ஐம் ரைட்டிங் இன் நெக்ஸ்ட் பேஜ். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருப்போம். இப்போ g of s is equal to இப்போ k/s square k/s. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா s plus k equal to 0. ஸோ s is equal to -k. ஓகேங்களா? ஸோ k equal to 0 to ஸோ இன்ஃபைனைட் அப்படின்னா, ஸோ இந்த பாத் எல்லா வேல்யூஸ் ஆஃப் கேலுமே, அப்போ இப்போ கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இது வந்து k equal to 0, ஸோ s equal to 0. ஸோ k equal to infinite, ஸோ நம்மளுக்கு ஸோ s is equal to ஸோ -infinite. ஓகேங்களா? இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ s equal to -5 exist on root locus? Yes. So s equal to -10 exist on root locus? Yes. So s equal to -20 exist on root locus? Yes. So இது எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா, so these points exist on root locus branch. ஏன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, so we know the root locus. So அப்ப எல்லா இதே வந்து பாத்தீங்கன்னா, so s is equal to 5 exist on root locus. ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சைட். ஸோ இது வந்து இந்த this particular பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, so does not exist on root locus. s equal to 5 வந்து பாத்தீங்கன்னா, so does not exist. ஓகே, so does not exist on root locus branch. அப்ப நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸ்ல எந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணாலும் அது எக்ஸிஸ்ட் ஆன் தி ரூட் லோக்கஸ் branch. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு அப்ப இதுதான் நம்மளுடைய ரூட் லோக்கஸ் branch. பட் இது ரொம்ப சிம்பிளா இருந்தது, இது நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா, so ரூட் லோக்கஸ் branch அப்ப வந்து பாத்தீங்கன்னா for all values of negative s, ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ரூட் லோக்கஸ் பிரான்ச் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இங்க வந்து கொஸ்டின் பாருங்க, செக் வெதர் த பாயிண்ட் இப்போ -3 -6 லைஸ் ஆன் ரூட் லோக்கஸா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, ஓகே, இன் ஆர்டர் டு ஐடென்டிஃபை வெதர் த பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆன் ரூட் லோக்கஸ் ஆர் நாட் அப்படிங்கிறது we need to check the angle condition. ஓகேங்களா? ஸோ there is a concept called angle condition and magnitude condition அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ ஆங்கிள் கண்டிஷன் அண்ட் மேக்னிடியூட் கண்டிஷன். ஸோ அது என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தேர் இஸ் அ கான்செப்ட் கால்ட் ஆங்கிள் கண்டிஷன் அண்ட் மேக்னிடியூட் கண்டிஷன். ஆக்சுவலா மேக்னிடியூட் அண்ட் ஆங்கிள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பட் ஸ்டாண்டர்டா வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஆங்கிள் கண்டிஷனுக்கு அப்புறம் தான் மேக்னிடியூட் கண்டிஷன். மேக்னிடியூட் கண்டிஷனுக்கு ஆங்கிள் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் நீங்க மேக்னிடியூட் கண்டிஷனே நீங்க வந்து என்ன பண்ண முடியும். ஸோ அதனால எப்பவுமே நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஆங்கிள் கண்டிஷன் அண்ட் மேக்னிடியூட் கண்டிஷன் தான் நம்ம என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இது என்னங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆங்கிள் கண்டிஷன் அண்ட் மேக்னிடியூட் கண்டிஷன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ ஆங்கிள் கண்டிஷன். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ பிஃபோர் தட், ஸோ பேசிக்ஸ் இது அப்படின்னா என்ன சார், இது என்ன புது கண்டிஷன்? ஓகேங்களா? ஸோ ஆங்கிளுக்கான கண்டிஷன், மேக்னிடியூடுக்கான கண்டிஷன். RH கிரைட்டீரியால கண்டிஷன் ஃபார் ஸ்டெபிலிட்டி நம்ம பார்த்தோம். அப்ப கண்டிஷன் ஃபார் ஸ்டெபிலிட்டி, இங்க கண்டிஷன் ஃபார் ஆங்கிள், கண்டிஷன் ஃபார் மேக்னிடியூட். அப்ப ஆங்கிள்னா என்ன, மேக்னிடியூட்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஜென்ரலாவே வந்து பாத்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ 1 plus g of s h of s is equal to 0. ஸோ திஸ் இஸ் a characteristic equation. ஓகேங்களா? ஸோ 1 plus g of s. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் a mathematical way to define the
characteristic equation. Okay, so mathematical way of defining the, so but ஆனா இங்க என்ன ஆயிடுச்சுன்னா characteristic equation fails to find the root locus. Okay, so characteristic equation fails to find the root locus. See, அதனால தானே நம்ம என்ன பண்ணோம், ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ அப்போ இது என்ன பண்றோம்னா, இதை வந்து நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனா என்னவா சேஞ்ச் பண்றேன்னா ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனா நான் சேஞ்ச் பண்றேன். ஓகேங்களா, ஏன்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் தானே நம்மளுக்கு, ஸோ மேத்தமெட்டிக்கல் வே ஆஃப் டிஸ்கிரைபிங் தி ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கேரக்டர் சரி நாட் ஓப்பன் லூப், க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், பட் அது வந்து பார்த்தீங்கன்னா இட் ஃபெயில்ஸ். அப்போ இது எப்படி சார் ஓப்பன் லூப்பாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா, சி ஜஸ்ட் நான் இது என்ன பண்றேன், g of s h of s இஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ g of s h of s ஈக்குவல் டு -1. இப்போ என்ன நம்மளுக்கு கிடைச்சிருச்சு, ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ -1 + j0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துட்டு ஸோ என்ன டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ வி ஆர் டிஃபைனிங் ஸோ 2 conditions. சி ஒன் இஸ் ஆங்கிள் கண்டிஷன் and another one is magnitude condition. Another one is magnitude condition. Okay, what is magnitude condition? So idoda magnitude sorry, okay, so idoda magnitude enanga, actually what is this magnitude? See, magnitude calculate pannu. So magnitude of g of s h of s is equal to square root of -1 square plus 0 square, which is nothing but 1. See, magnitude is 1 at this location. See, and the location எங்கங்க இருக்கு actually? So அந்த location வந்து பாத்தீங்க, so this is 1 minute. See, and the location எங்க இருக்குன்னா, so sigma, so this is j omega. See, that point is located at here. So this is that point. See, -1 plus j0. அப்ப இதோடைய magnitude என்னங்க? So இதோட magnitude is equal to 1. Then what is angle condition? See, angle of g of s h of s, angle. See, angle எப்படிங்க calculate பண்ணுவோம்? So angle is nothing but see tan inverse of b by a. b வந்து பாத்தீங்கன்னா so 0. tan inverse of b by a, so 0 by minus. ஓகேங்களா, ஓகே, ஸோ இது வந்து நம்ம இதோட ஆங்கிள் கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் லொக்கேட்டட் அட் -1 j0. ஓகேங்க, ஸோ இது வந்து நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸ். இது நீங்க ஆங்கிள் செக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ திஸ் வில் பி சி ஃப்ரம் த ரியல் ஆக்சிஸ்ல இருந்துங்க, ஸோ திஸ் வில் பி லொக்கேட்டட் அட், ஸோ திஸ் ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு that is 0 degree வந்து பாத்தீங்கன்னா, so this is 180 degree. ஓகேங்களா, so this is 180 degree or 1 pi. ஓகேங்களா, so இல்லைன்னா நீங்க இப்படியும் நம்ம ரொட்டேட் பண்ணலாம். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா, so this is -180 degree. ஓகேங்களா, ஸோ அப்போ இது என்ன சொல்லலாம் அப்படின்னா, சிம்பிளி வந்து பாத்தீங்கன்னா so odd multiples of plus or minus 180 degree. ஸோ இது எப்படி சொல்லலாம்னா odd multiples of so plus or minus pi or 180 degree. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட் நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னா ஸோ ப்ளஸ் அப்போ நம்மளுக்கு எவ்ரி +180 degree or -180 degree, so we'll get this particular point. ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் இந்த பர்டிகுலர் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய ஆங்கிள் கண்டிஷனும் மேக்னிடியூட் கண்டிஷனும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸோ டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்க, ஸோ அப்போ நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் வாட் இஸ் த ஆங்கிள் கண்டிஷன். அப்போ ஆங்கிள் கண்டிஷன்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம், அப்போ ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிட்டு அது ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் பிளஸ் ஆர் மைனஸ் 180 டிகிரி அப்படின்னா தென் வி கேன் டிஃபைன் தட் பர்டிகுலர் பாயிண்ட் இஸ் ஆன் ரூட் லோக்கஸ். ஓகேங்களா, ஸோ அப்போ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஆங்கிள் கண்டிஷன். இப்போ ஆங்கிள் கண்டிஷனும் மேக்னிடியூட் கண்டிஷனும் நான் இங்கேயே சொல்லிட்டேங்க. இப்போ தென் வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் purpose of angle condition. See, first point என்னன்னா, see, purpose is to check
So check any point lies on root locus or not. ஓகேங்களா? அதாவது என்னன்னா, ஸோ செகண்ட் என்னன்னா, ஸோ all the points on the root locus must satisfy the angle condition. See, angle condition வந்து பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அப்படி ஆங்கிள் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் ஸோ நம்ம என்ன பண்ண முடியும், அந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரூட் லோக்கஸ்ல எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஃபைன். So next வந்து பாத்தீங்கன்னா, so what is இப்போ வந்து purpose of angle condition. Next, purpose of magnitude. See, purpose of magnitude condition. So to find the system gain at any point on the root locus. See, actually என்னன்னாங்க, இப்போ k equal to ஒரு வேல்யூ கொடுத்தா அந்த லொகேஷன் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ k equal to see some value I have given. ஓகேங்களா? ஸோ k equal to some value கொடுத்ததுன்னா ஸோ லொகேஷன் வந்து என்னங்கிறது ஐடென்டிஃபை பண்ணலாம். தட் இஸ் see location of closed loop poles based upon the k value. இப்போ s equal to some value கொடு, அதாவது எனி பாயிண்ட் கொடுத்துட்டு இப்போ நம்ம k equal to என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா see அதுக்கு வந்து நம்மளுக்கு மேக்னிடியூட் கண்டிஷன் வேணும். நான் சொல்றது புரிஞ்சுதுங்களா? see k equal to இப்போ k equal to 5 அப்படின்னா நம்மளுக்கு லொகேஷன் ஆஃப் க்ளோஸ்ட் லூப் போல்ஸ் என்னங்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? see இப்போ இதே s க்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க at any point on the root locusனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் so s is equal to -5 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அப்ப அதோட அதுக்கு கரஸ்பாண்டிங் k வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சோ நம்ம என்ன பண்ணலாம், மேக்னிடியூட் கண்டிஷன் அப்ளை பண்ணலாம். அப்போ இப்போ இந்த ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த s equal to -5 அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு கெயின் k கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இந்த s equal to -5 அப்படிங்கிற பாயிண்ட் வந்து ரூட் லோக்கஸ் பிரான்ச்ல ஃபர்ஸ்ட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும். ஓகேங்களா? அப்போ ரூட் லோக்கஸ் பிரான்ச்ல எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும் அப்படின்னா அப்ப ஆங்கிள் கண்டிஷன் அது சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஏன்னா அந்த ஆல் த பாயிண்ட்ஸ் லைஸ் ஆன் தி ரூட் லோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா மஸ்ட் சாட்டிஸ்ஃபைஸ் தி ஆங்கிள் கண்டிஷன். ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன, அப்போ நீங்க வந்து சிஸ்டம் கெயினை கால்குலேட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா சோ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அப்போ மேக்னிடியூட் கண்டிஷன், so magnitude condition is valid so only when given point is on root locus. ஓகேங்களா? சரி, அப்படின்னா என்னன்னா angle condition must be satisfied to apply the magnitude condition. ஓகேங்களா? சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா சோ பர்பஸ். சீ அப்ப ஆங்கிள் கண்டிஷனுடைய பர்பஸ் என்னங்க? சீ அந்த ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க, அந்த பாயிண்ட் வந்து ரூட் லோக்கஸ் பிரான்ச்ல இருக்கா இல்லையாங்கறத கண்டுபிடிச்சிடலாம். மேக்னிடியூட் கண்டிஷன் அப்படிங்கிறது என்ன, அந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்க அந்த பாயிண்ட்ல கெயின் என்னங்கிறது கண்டுபிடிக்கிறது மேக்னிடியூட். அந்த பாயிண்ட் அப்ப அந்த பாயிண்ட் வந்து ரூட் லோக்கஸ் பிரான்ச்ல எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும். அப்ப அந்த எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும்ங்கறத எப்படி கண்டுபிடிக்கலாம், ஆங்கிள் கண்டிஷன்ல தான் கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, இதெல்லாம் ஓகே, இதுதான் ப்ரொசீஜர். பட் இது எப்படி கால்குலேட் பண்றது, இது எப்படி ஐடென்டிஃபை பண்றதுங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ப்ரொசீஜர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுங்க, ப்ரொசீஜர் அண்ட் கான்செப்ட். ஸோ அப்போ இங்க பாருங்க, சி ஆக்சுவலா வந்து ஸ்டாண்டர்டாவே நம்ம சொல்லலாம். பட் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லா கொஸ்டினுக்குமே இந்த மாதிரி நம்ம டைரக்டா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனால ஒரு ப்ரொசீஜர், ஒரு கண்டிஷன் நம்ம வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஆங்கிள் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா ஸோ தென் த கிவன் பாயிண்ட் இஸ் ஆன் ரூட் லோக்கஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சரிங்க, சரி பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, அப்ப we need to check whether the so we need to check whether the given point lies on root locus or not. ஓகேங்க.
ஸோ அப்போ செக் பண்ணலாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம் கன்சிடரிங் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு -3. ஓகேங்களா? ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு -3. அப்போ வாட் இஸ் ஆங்கிள் ஆஃப் ஜி ஆஃப் எஸ்? ஸோ ஆங்கிள் ஆஃப் ஜி ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் கே by angle of s, angle of s plus 5, so angle of s plus 10. ஓகேங்களா? அப்போ ஆங்கிள் ஆஃப் சிஸ்டம் கெயின் ஒரு கான்ஸ்டன்ட்டுங்க. ஸோ அப்போ ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஆங்கிள் கால்குலேட் பண்ணால் ஸோ 0 டிகிரி பை ஸோ இப்போ இங்கே எஸ் ஈக்குவல் டு -3 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ சப்ஸ்டியூட் ஸோ ஆங்கிள் ஆஃப் ஜி ஆஃப் எஸ் அட் எஸ் ஈக்குவல் டு -3. அப்போ ஆங்கிள் ஆஃப் கே ஆங்கிள் ஆஃப் -3 ஸோ -3 + 2 சரி +5 வந்து 2 ஸோ -3 7. ஓகேங்களா? அப்போ ஆங்கிள் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் கே வந்து 0 டிகிரி. ஸோ ஆங்கிள் ஆஃப் -3 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ±180 டிகிரி. ஸோ ஆங்கிள் ஆஃப் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ +0 டிகிரி. ஸோ ஆங்கிள் ஆஃப் 7 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ +0 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் அப்போ ஆங்கிள் ஆஃப் ஜி ஆஃப் எஸ் அட் எஸ் இஸ் ஈக்குவல் டு -3 வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ± ஸோ 180 டிகிரி ஒன்லி. அப்போ ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் ±180 degree. Upper hence the given point lies on and hence so given point so s equal to -3 so lies on so root locus. ஓகேங்க. சரி இப்போ ஆட் மல்டிபிள்ஸா இருந்ததுன்னா இப்போ ஆங்கிள் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படிங்கிறது ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் ±180 டிகிரி அப்படின்னா then that particular point is on root locus. இதே ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 180 டிகிரி அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ உங்களுக்கு இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா -1 + j0. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸோ ஆங்கிள் கண்டிஷன் மேக்னிடியூட் கண்டிஷன். ஸோ ஆங்கிள் கண்டிஷனுங்கிறது என்னன்னா ஸோ ஜி ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு angle of -1 + j0 அப்படிங்கிறது ஸோ ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஸோ ±180 டிகிரி. ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா if this condition satisfies then the given point is on root locus. ஓகேங்களா? அதே மாதிரி magnitude of g of s is equal to 1. ஓகேங்களா? இப்போ magnitude of g of s at s is equal to so 1 point. some point கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வி அட் எஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த பாயிண்ட்ல வந்து ஸோ வி வில் கெட் தி ஸோ சம் வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சிஸ்டம் கெயின். ஓகேங்களா? ஸோ சிஸ்டம் கெயின் கே ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் கே. ஓகே, ஸோ ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் கே எக்ஸிஸ்ட் ஃபார் தட் பர்டிகுலர் போல் லொகேஷன். ஓகேங்களா? அப்போ எஸ் ஈக்குவல் டு ஸோ அந்த பர்டிகுலர் இதில் கெயின் என்னன்னு கால்குலேட் பண்ணணும். ஸோ மேக்னிட்யூட் கண்டிஷன் இஸ் ரெக்வயர்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மேக்னிட்யூட் கண்டிஷன் அப்ளை பண்ணணும்னா ஸோ நம்மளுக்கு ஆங்கிள் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ தட் பாயிண்ட் see this s is equal to some இது வந்து பாத்தீங்கன்னா so this point must lie on root locus branch to apply see magnitude condition. ஓகேங்களா? ஸோ டெஃபினட்டாக ஒரு டவுட் வரும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சார் இந்த ±180 இதெல்லாம் மேத்தமேட்டிக்ஸுங்க, காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ். ஓகேங்களா? ஸோ வெரி சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ். ஒரு ஆங்கிள் கால்குலேட் பண்ணுறது ஸோ 4 குவாட்ரண்ட்ஸில் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ ஆங்கிள் கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ அது எப்படிங்கிறது வேணால் நான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டை நான் சொல்லிடுறேங்க. So make a note.
for angle condition. அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர். சி காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சி ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜேபி. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பருங்கிறது வெதர் இட் இஸ் ஏ ப்ளஸ் ஜேபி, ஸோ ஏ மைனஸ் ஜேபி, மைனஸ் ஏ ப்ளஸ் ஜேபி, மைனஸ் ஏ மைனஸ் ஜேபி. சி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். S is equal to A plus JB. So A minus JB, fourth quadrant. See minus A plus second quadrant. So this is third quadrant. ஓகேங்களா? ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆங்கிள் கண்டிஷன்ஸ் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வி ஹேவ் அ போல் லொகேஷன். So this is 0 degree. So this is 90 degree or minus 270 degree. This is 180 degree. So plus 180 degree or minus 180 degree. So this is 270 degree. That's the rotation. See in this rotation negative. So in this rotation la vandu pathina so positive. Okay. So this is minus 90 degree. So this is 0 degree or 360 degree. Okay. So 0 degree or so 360 degree. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இப்படி இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேசிக்காக ஸோ ஏ பிளஸ் ஜேபி அப்படின்னா இதோடைய ஆங்கிள் அப்படிங்கிறது ஸோ டேன் இன்வர்ஸ் ஆஃப் பி பை ஏ. ஓகேங்களா? ஸோ டேன் இன்வர்ஸ் ஆஃப் பி பை ஏ. இப்போ அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதோட இப்போ ஏ பிளஸ் இப்போ லொகேஷன் ஆஃப் போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு பி ஈக்குவல் டு 0. ஸோ பி ஈக்குவல் டு 0. அப்போ ஏ மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ 5. இப்போ ஆங்கிள் ஆஃப் 5 என்னன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த 5 அப்படிங்கிறது அப்போ எஸ் லொகேஷன் எங்கெங்க இருக்கும். ஸோ லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 5 அப்படிங்கிறது இந்த பாயிண்ட் 5. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 10. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 15. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி அப்போ நம்மளுக்கு ஒன்லி கான்ஸ்டன்ட் பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 0 டிகிரி. ஓகேங்களா? ஸோ பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ எனி பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட்ஸ் உடைய ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ இம்பார்ட்டன்ட் நோட் என்னன்னா so any positive constant உடைய angle of any positive constant. See angle of any positive constant. அதாவது constant is real value. So real value is 0 degree or 360 degree. Mostly இந்த 360 வேணா நம்ம 0 degree consider பண்ணலாம். ஓகேங்களா? So angle of any positive real value. ஓகேங்களா? ஸோ ரியல் வேல்யூ நாட் இன் இமேஜினரி. ஏன்னா கான்ஸ்டன்ட்ங்கிறது ரியல் வேல்யூ தான் இங்கே. ஸோ நெக்ஸ்ட்டுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிங்கிறது 0 கிடையாது. ஸோ சம்வேர் லொக்கேட்டட் அட் ஹியர். போல் இஸ் லொக்கேட்டட் ஹியர். அப்போ இதோடைய ஆங்கிள் என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ திஸ் ஆங்கிள் இஸ் நத்திங் பட் ஸோ இதுதான் நம்மளுக்கு இப்போ ஆங்கிள். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அன் ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிள் அப்படிங்கிறது என்ன? ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஸோ டேன் இன்வர்ஸ் ஆஃப் பி பை ஏ. ஸோ டேன் இன்வர்ஸ் ஆஃப் பி பை ஏ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1+1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சி 1+J1. அப்போ இதோடைய ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஸோ டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1 தென் இட் இஸ் 45 டிகிரி. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆங்கிள் ஆஃப் சி 1+J1 இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி. ஓகேங்களா? ஸோ அப்போ இன்கேஸ் வந்து 2+J1 3 அப்போ கால்குலேட்டர் யூஸ் பண்ணி அப்போ ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 0 டிகிரியிலிருந்து ஸோ 90 டிகிரிக்குள்ள சம் வேல்யூ. ஸோ அந்த லொகேஷன் இங்கே இருக்கலாம் இல்லை இங்கே இருக்கலாம். ஸோ அப்போ அதுக்கு நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஸோ டேன் இன்வர்ஸ் ஆஃப் பி பை ஏ. ஸோ எனிவேர் பிட்வீன் 0 டிகிரி டு 190 டிகிரி இஃப் இட் இஸ் லொகேட்டட் இன் தி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருந்தது அப்படின்னா அப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா ஸோ ஏ பிளஸ் ஆர் மைனஸ் ஜேபி உடைய ஸோ ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லைஸ் பிட்வீன் ஸோ 0 டிகிரி டு ஸோ 90 டிகிரி. ஓகே? ஸோ பிட்வீன் ஸோ 0 டிகிரி. ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். சி ஆங்கிள் ஆஃப் எனி ரியல் வேல்யூனா 0 டிகிரி. ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் பிட்வீன் அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏ நாட் ஈக்குவல் டு 0, பி நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பி ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏ பிளஸ் ஜேபியில் ஸோ இங்கே வந்து பி ஈக்குவல் டு 0 அப்படின்னா
அப்போ angle of that particular constant value, any value of a. So a வந்து பாத்தீங்கன்னா so இங்க any positive constant, so real valueங்கிறது, so a வந்து பாத்தீங்கன்னா so any positive value. ஓகேங்களா? so a b equal to 0. so a வந்து பாத்தீங்கன்னா see positive value, so any positive value. ஓகேங்களா? so first quadrant. so next see angle of any imaginary value, that is jb is 90 degree. That is angle of jb is equal to see 90 degree. அதாவது இங்க என்னன்னாங்க, so a is equal to 0, so b is equal to any value. ஓகேங்களா? so அப்போ வந்து பாத்தீங்கன்னா so நம்மளுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா so this இந்த angle, so இங்க located anywhere on the this imaginary axis. see if any poles located on the imaginary axis அப்படினா so அதோடைய corresponding angle வந்து பாத்தீங்கன்னா so 90 degree. ஓகேங்களா? see angle condition, just angle என்னன்னு ஐடென்டிஃபை பண்றோம். ஓகேங்களா? see real பாஸ்னா 0 degree. அப்ப நமக்கு angle எப்படி கால்குலேட் பண்றது? so tan inverse of b by a. ஓகேங்களா? so நெக்ஸ்ட்ங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் கம்ப்ளீட்டட். so next see somewhere here, so somewhere located it here. so இது என்னங்க எப்படிங்க நம்ம டிஃபைன் பண்ணனும்? so this is minus a and plus jb. so minus a plus jb. so இதோடைய angle என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணனும். so this angle என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணனும். so இந்த angle நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படினா see ரெண்டு மெத்தட்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? so ரெண்டு மெத்தட்ல. பட் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா சிம்பிளா இது எப்படி நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா so 1 minute. so இத நமக்கு எப்படி சொல்லலாம் அப்படினா இந்த angle வந்து பாத்தீங்கன்னா see இந்த theta தான் நமக்கு வேணும். so இத நான் இங்க எழுதுறேங்க. so theta is equal to so 180 degree minus see tan inverse of b by a. ஓகேங்களா? so actually வந்து பாத்தீங்கன்னா so இதுதான் நமக்கு tan inverse of b by a. so this is tan inverse of b by a. அப்போ 180 டிகிரி இந்த ஆங்கிள் நீங்க மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா ஓகேங்களா? so 180 டிகிரி அந்த ஆங்கிள் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா so theta will get. ஓகேங்களா? so இதெல்லாம் நீங்க காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ல so ஆங்கிள் கால்குலேஷன். ஓகேங்களா? so இப்போ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா so இப்போ நமக்கு நெகட்டிவ் அப்படின்னா so அப்போ only 180 டிகிரி. so அதான் நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? so only நெகட்டிவ் வேல்யூ மட்டும் இருந்ததுன்னா so அப்போ அந்த மாதிரி இது நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா so செகண்ட் குவாட்ரண்ட். ஓகேங்களா? so செகண்ட் குவாட்ரண்ட் வந்து பாத்தீங்கன்னா so angle is between 90 degree to so 180 degree. ஓகே, அப்போ 180 டிகிரி கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா so மைனஸ் பண்றோம். ஓகேங்களா? so அது மாதிரி நீங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க நோட் பண்ணுங்க. so நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா so இங்க லொகேட் ஆயிருக்கு. ஓகே, somewhere located here அப்படினா so அப்ப இதோடைய இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா so minus a minus jb. so இதோடைய ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா so like this. so இதுவும் ஆங்கிள் and so அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா so இதுவும் நம்மளுக்கு ஆங்கிள், இதையும் நீங்க ஆங்கிளா கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா? பட் நம்ம இந்த பாசிட்டிவ் சைடே நம்ம டிஃபைன் பண்றோம். so இதுதான் நம்மளுக்கு தீட்டா. so தீட்டாங்கிறது இப்போ 180 டிகிரி பிளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் b by a. ஓகேங்களா? so 180 டிகிரி கூட so இதை வந்து நம்ம என்ன பண்றோம் so இதுதான் நம்மளுக்கு so tan இன்வர்ஸ் ஆஃப் so b by a. so நெக்ஸ்ட்ங்க, see somewhere located here, so poles somewhere located here. so அப்போ இதோடைய ஆங்கிள் நம்மளுக்கு என்னென்ன வேணும்? ஓகேங்களா? so ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா instead of calculating இதை மட்டும் நீங்க கால்குலேட் பண்ணா போதும். ஓகேங்களா? so the entire rotation, okay, இது இப்படியும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா? so இது வந்து பாத்தீங்கன்னா so we can calculate so in this. so இது வந்து பாத்தீங்கன்னா so theta. so அப்ப theta நம்ம என்ன சொல்லலாம்னா so இது வந்து நம்மளுக்கு என்னங்க so minus plus a minus jb. so அப்போ so theta is equal to so 360 degree minus so tan inverse of b by a. okay, so 360 degree or 0 degree minus tan inverse of b by a நம்ம சொல்லலாம். so this is tan inverse of b by a னா so இது வந்து 360 degree minus tan inverse of b by a or minus tan inverse of b by a. ஓகேங்களா? so இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும்னா so அப்போ ஒவ்வொரு டிஃபரண்ட் வேல்யூஸ் ஆஃப் a and b க்கு வந்து பாத்தீங்கன்னா so நம்மளுக்கு கால்குலேட் பண்ணணும்.
மேபி இது ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், ஸோ கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேங்க. ஸோ இப்போ செகண்ட் பாயிண்ட் வந்து லைஸ் ஆன் ரூட் லோக்கஸ் பிரான்ச்சா இல்லையாங்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். ஓகேங்களா. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னங்க, ஸோ எஸ் ஈக்குவல் டு -6. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் எஸ் ஈக்குவல் டு மைனஸ். ஸோ எஸ் ஈக்குவல் டு -6 வந்து பார்த்தீங்கன்னா ஐம் ரைட்டிங் இன் தி ஸோ செப்பரேட்லி ஹியர். ஸோ செகண்ட், so s equal to so -6. Okay, so g of s is given, so k upon so s into s plus 5, so s plus 10. இப்போ angle of g of s at s is equal to -6, so angle of k, so இப்போ angle of -6, angle of 5 -6 -1, so angle of 4. ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே பாருங்க ஆங்கிள் ஆஃப் கே, ஸோ பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட், ஏன்னா 0 to infinite தான். அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ளஸ் 0 டிகிரி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெகட்டிவ், ஸோ நெகட்டிவ் அப்படிங்கும் போதுங்க ஸோ ஆங்கிள் வந்து ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 180 டிகிரி. ஸோ ஹியர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 180 டிகிரி, ஏன்னா நம்மளுக்கு எய்தர் ப்ளஸ் 180 டிகிரி ஆர் மைனஸ் 180 டிகிரி, ஏன்னா நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸ். ஓகேங்களா. ஸோ இது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 0 டிகிரி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஸோ ப்ளஸ் ஆர் 0 டிகிரி பை ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 360 டிகிரி. ஸோ இது நியூமரேட்டர் வரும்போதும் ஸோ நம்மளுக்கு எய்தர் ப்ளஸ் ஆர் மைனஸ், so angle of g of s at s is equal to so -6 வந்து பாத்தீங்கன்னா so plus or minus 360 degree. ஓகேங்களா. so actually சொல்லணும்னா மைனஸ் ஆர் பிளஸ், ஏன்னா பிளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கும்போது நியூமரேட்டர் வரும்போது so மைனஸ் ஆர் பிளஸ். ஓகேங்களா. பட் எனிஹவ் so இது வந்து பாத்தீங்கன்னா ஆட் மல்டிபிள்ஸ் கிடையாது, ஈவன் மல்டிபிள்ஸ். so ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் பிளஸ் ஆர் மைனஸ் 180 டிகிரி. ஈவன் மல்டிபிள்ஸ், ஆட் மல்டிபிள்ஸ் கிடையாது. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா hence this point does not lies on, hence so s is equal to -6 does not see lies on root locus. ஓகேங்களா. so this point does not lies on root locus. ஸோ இப்படி தாங்க நம்ம அப்போ does not satisfies the angle condition, அப்போ hence this does not exist. ஸோ கொஷின் சால்வ் பண்ணுறீங்களா. ஸோ கைண்ட்லி டேக் டவுன் திஸ் கொஷின். So based on this example, so consider the points, so s1 is equal to -3 plus j4 and s2 is equal to -3 minus j2 in the s plane for a system with the open loop transfer function g of s is equal to so k by s plus 1, option A. So s1 so lies on root locus but not s2. So s2 lies on root locus but not s1. Both s1 and s2 so lies on so root locus. Sorry, neither s1 nor s2 lies on root locus. So இம்பார்ட்டன்ட்டான ஒரு நோட் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்க இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு g of s அப்படிங்கிறது 1 by s plus 1 அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ s ஈக்குவல் டு நம்மளுக்கு மேபி ரியல் வேல்யூஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ், இப்போ s இஸ் ஈக்குவல் டு -1 மைனஸ் ஜே அப்படிங்கிற பாயிண்ட்ல எக்ஸிஸ்ட், அந்த ரூட் லோக்கஸ் எக்ஸிஸ்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ அப்போ g of s at s is equal to -1 minus j அப்படின்னா அப்போ ஆங்கிள் ஆஃப் 1, ஸோ ஆங்கிள் ஆஃப் ஸோ -1 minus j ஸோ ப்ளஸ் 1. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஆங்கிள் ஆஃப் 1ங்கிறது 0 டிகிரி. ஸோ அப்போ ஆங்கிள் ஆஃப் +1 -1 will become 0. அப்போ மைனஸ் ஜே, இப்போ நெகட்டிவ், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 270 டிகிரி. ஓகேங்களா. இந்த நெகட்டிவ் அப்படிங்கும்போது ஸோ 0 90, அப்போ 270, அப்போ -270, அப்போ -270. ஸோ வெதர் திஸ் இஸ் அன் ஆட் மல்டிபிள் ஆஃப் 180 டிகிரி,
Yes, this is an odd multiple of 180 degree. No. Okay, so 270 is not an so odd multiple of 180 degree. So நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா நம்மளுக்கு odd multiple ofனா நம்மளுக்கு 1 3 5 times of plus or minus 180 degree அப்படி வரணும். ஓகேங்களா? அப்ப this point is does not lies on so root locus. ஓகேங்களா? So this point does not lies on root locus. So இப்போ இதை வந்து சிம்பிளா நம்ம இப்படி சொல்லிடலாம். இப்போ இதே வந்து பாத்தீங்கன்னா இப்போ s plus 2 whole square இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இதே வந்து பாத்தீங்கன்னா நான் செப்பரேட்டாவே எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஒன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அ பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ g of s is equal to 1 by so s plus 1 whole square. ஸோ சேம் பாயிண்ட் s is equal to minus 1 minus g. ஸோ இப்போ வந்து g of s at s is equal to minus 1 minus g. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கும் போதுங்க ஸோ ஆங்கிள் கண்டிஷன் எப்படி நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா angle of 1 so 2 times of angle of minus 1 minus j plus 2. ஓகேங்களா? so 2 times of see power வந்து பாத்தீங்கன்னா angle மல்டிப்ளை பண்ணிக்கங்க. ஓகேங்களா? so important note என்ன அப்படின்னா இப்போ a plus or minus jb அப்படின்னா so tan inverse of b by a. ஓகேங்களா? so இதே வந்து பாத்தீங்கன்னா so a plus or minus jb whole square அப்படின்னா so இதோட angle வந்து பாத்தீங்கன்னா this is angle. so tan inverse of b by a அப்படிங்கிறது so this is nothing but angle of so a plus or minus jb. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இதுக்கு ஆங்கிள் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ 2 times of angle of so a plus jb. ஸோ அப்போ 2 times of so tan inverse of so b by e. ஓகேங்களா? சி தேர்ட் ஒன் இப்போ a plus jb whole cube அப்படின்னா ஸோ 3 times of angle of a plus plus jb. அப்போ 3 tan inverse of so b by e. சரி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா and so on like this. So a plus jb so whole power n அப்படின்னா so n times of angle of so a plus jb. So n tan inverse of b by e. Okay, so n tan inverse of so அப்போ இங்க வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா so 2 times of so but 2 times so இது வந்து 0 degree. So 2 times of sorry this is 1. 2 times of angle of minus j. So 0 degree by so 2 into 270 upper minus to 540. Okay, so minus 540. So 540 see 540ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது எப்படின்னா நம்மளுக்கு ஸோ 360 ஒரு ரொட்டேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ 360 டிவைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்னா ஸோ 180 டிகிரி. சி சிம்பிள். ஸோ இப்போ இங்கே ஸ்டார்ட் ஆகுதுனாங்க ஸோ திஸ் இஸ் 360 டிகிரி ஒரு ரொட்டேஷன். ஸோ 360. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்து ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ் 180 டிகிரிக்கு நம்ம இந்த ஆங்கிளில் நம்மளுக்கு டச் ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ இப்போ இங்கே 360 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ளஸ் 180. ஸோ அகெயின் ப்ளஸ் 180 வரும்போதுங்க ஸோ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 180 டிகிரி வந்துடும். ஓகேங்களா? அப்போ மைனஸ் 540ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இட் கம்ஸ் அண்டர் ஸோ ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 180 டிகிரி. ஸோ திஸ் பாயிண்ட் லைஸ் ஆன் ஸோ ரூட் லோக்கஸ் ஃபார் திஸ் பர்டிகுலர் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ திஸ் பாயிண்ட் lies on root locus. So this point
So it does not so lies on root locus. ஓகேங்க. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள்ங்க. ஓகேங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம எப்படி எழுதலாம்னா மைனஸ் 3 டைம்ஸ் ஆஃப் 180 டிகிரி நம்ம எழுதணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 180 டிகிரி இப்படி நீங்கள் சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 180 டிகிரி. அப்போ ஹென்ஸ் இட் இஸ் கரெக்ட். ஓகேங்களா. பட் இங்கே நம்ம அப்படி எதுவுமே நம்ம டிஃபைன் பண்ண முடியாது இங்கே. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 180 டிகிரி. ஓகேங்களா. So this point lies on root locus, this point does not lies on root locus. So this is correct. So this is correct. So in the particular example, idu neenga solunga paakalam. So for this question, what will be the answer? So kindly solve and tell me the answer. Sir, option D, sir. Option D. So everyone is getting option D. D or B? Second one or fourth one? B, sir. Second. No, sir, fourth one. Fourth one. Okay. Second one, sir. S1 does not lie, sir. S2 lies. S1 does not lies. S2. S2 lies. S2 lies. Okay. So S2 actually lies on. So option second is correct. So this is the answer. So நான் சால்வ் பண்றேங்க. நோ இஷ்யூ. ஸோ இதை குயிக்காக பாருங்க. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்கு எக்ஸாம்பிளாக நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அப்போ பாருங்க. ஸோ சொல்யூஷன். ஸோ given ஸோ g of s is equal to ஸோ k by s plus 1 ஸோ whole power 4. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸோ s1 is equal to minus 3 plus j4. So angle condition. So angle of g of s is equal to so angle of k by so angle of. So now already solid. So 4 angle of so s plus 1. Okay. So the s அப்படிங்கிறது so நம்மளுக்கு minus 3 plus j4. So angle of g of s at s1 is equal to minus 3 plus j4 அப்படின்னா so angle of k by so 4 times of angle of so minus 3 plus 1 வந்து 2 ஆயிரும். So 2 plus j4. Sorry, minus 2 plus j4 angle. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம மைனஸ் 2 plus j4க்கு ஆங்கிள் என்னன்னு கால்குலேட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு நம்ம ஆல்ரெடி இது வந்து எந்த குவாட்ரண்ட்ல இருக்குன்னு பாருங்க. ஸோ திஸ் லைஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ செகண்டுக்கு நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா 180 டிகிரி மைனஸ் tan inverse ஆஃப் b by a. ஸோ 180 டிகிரி மைனஸ் tan inverse ஆஃப் b by a. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 180 டிகிரி மைனஸ் tan inverse ஆஃப் 4 by 2 2. ஓகேங்களா. அப்போ 4 டைம்ஸ் ஆஃப் திஸ் வேல்யூ. ஓகேங்களா. ஸோ இது வந்து இதோட என்ன வேல்யூ நீங்கள் கால்குலேட் பண்ணுங்க. இது 4 டைம்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போதுங்க ஸோ ஆக்சுவலாக ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைச்சிருக்குன்னா ஸோ நீங்கள் வேணா கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஸோ minus 466 கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஸோ ஆட் மல்டிபிள் ஆஃப் 180 டிகிரி அண்ட் ஹென்ஸ் ஸோ திஸ் பாயிண்ட் ஸோ s1 so does not so lies on so root locus. Okay. So next second point. So s2. So s2 is equal to so minus 3 minus j2. So angle of g of s is equal to so angle of k direct na substitute பண்ணுங்க 4 times of so minus 2 minus j2 angle of. Okay. Angle of minus 2 minus j2 வந்து பாத்தீங்கன்னா see minus 2 minus இது வந்து பாத்தீங்கன்னா எந்த குவாட்ரண்ட் தேர்ட் குவாட்ரண்ட். ஸோ தேர்ட் குவாட்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்ம ஸோ 180 டிகிரி பிளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் b by a. ஸோ 2 by 2 1. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 45 டிகிரி. அப்போ 225 டிகிரி.
ஓகேங்களா. ஸோ இப்போ 4 into 225, this is 0 degree, so 4 into 225, இப்போ 900, இப்போ minus 900. ஓகேங்களா. ஸோ ஆங்கிள் ஆஃப் ஜி ஆஃப் எஸ் வந்து பாருங்க, ஸோ minus 900, ஸோ which is equal to minus 5 times of 180 degree. இப்போ minus n times of 180 degree, where n is equal to 5. அப்போ odd value, இப்போ odd multiples of, and hence so angle of g of s வந்து பாத்தீங்கன்னா odd multiples of 180 degree plus or minus 1, and hence so s2 lies on root locus. Okay, so option B is correct. See, இங்க செகண்டுக்கு பாருங்க, நம்மளுக்கு கால்குலேட்டர் ஒர்க்கே தேவைப்படாதுங்க. ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளுக்கு ஸ்டேட் லெவல் கால்குலேட்டர் இல்லாத எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி நமக்கு ஸ்டாண்டர்டா tan inverse of 1, tan inverse of 0, ஸோ அந்த மாதிரி ஸ்டாண்டர்டா 60 டிகிரி, ஓகேங்களா. ஸோ 30 டிகிரி அதெல்லாமே நம்மளுக்கு பேசிக்கா ஸோ தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. ஸோ tan inverse of 30 என்ன, இதெல்லாம் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ், அது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ நீங்க கோ த்ரூ பண்ணிக்கங்க. பட் சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு இப்போ tan inverse of 2 என்னன்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு சடனா நம்மளுக்கு தெரியாது. சிலதெல்லாம் நம்மளுக்கு ஸோ மேபி சில கொஸ்டின்ஸ் அப்படி கேட்டாங்கனாலும் ஸோ அன்ஏபிள் டு சால்வ் வித்வுட் கால்குலேட்டர் அப்படிங்கும்போது ஸோ நம்ம எனி ஒன் ஆன்சர் நீங்கள் வந்து ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் இல்லைன்னா ஸோ அதை நம்ம அப்படி தான் சால்வ் பண்ணி ஆகணும். ஓகே, எனிஹோ ஸோ அப்போ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ அப்போ ஜென்ரலாக என்னன்னா ஸோ நமக்கு இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா. See, அப்போ angle condition is very very important in order to find whether that particular point lies on root locus or not. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பேசிக்கான ஒரு கொஷின். ஸோ நெக்ஸ்ட் மேக்னிடியூட் கண்டிஷன். சி மேக்னிடியூட் கண்டிஷன் பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ டைரக்டாகவே நான் அந்த கொஷின் நான் சொல்கிறேங்க. ஸோ டேக் டவுன் தட் கொஷின். ஸோ ஃபைண்ட் த சிஸ்டம் கெயின். ஸோ ஃபைண்ட் த சிஸ்டம் கெயின் K at a point s equal to so minus 5 plus j5 for so g of s is equal to so k by s into so s plus 10. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஆங்கிள் கண்டிஷனை ஃபர்ஸ்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இமிடியேட்டா வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஸோ சிஸ்டம் கெயின் கால்குலேட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து இந்த லைஸ் ஆன் ரூட் லோக்கஸா அப்படிங்கிறது. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு gain k cannot be calculated, cannot be determined. ஓகேங்களா. இப்போ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆங்கிள் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ ஆங்கிள் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ வாட் இஸ் தட் ஆங்கிள் கண்டிஷன்? see angle of g of s at s is equal to minus 5 plus j5 என்ன அப்படின்னா see angle of k, so substitute, so minus 5 plus j5 angle, and angle வந்து பாத்தீங்கன்னா so minus 5, 10 minus 5, so 5 plus j5. ஓகேங்களா. ஸோ 5 plus j5ங்கிறது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ செகண்ட் குவாட்ரண்ட். ஓகேங்களா. சி 1 tan inverse ஆஃப் இந்த சேம் வேல்யூஸ். ஸோ அதாவது a ஈக்குவல் டு b அப்படின்னா நம்மளுக்கு 45 டிகிரி தான் வரும். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 45 டிகிரி. ஸோ திஸ் வில் பி 45. ஸோ இதை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 180 minus 45, இப்போ 135. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆங்கிள் ஆஃப் k வந்து 0 டிகிரி, and so angle வந்து பாத்தீங்கன்னா so 180 degree. So this is equal to minus 180 degree, and hence this is an so odd multiples of pi. So odd multiples of 180 degree only. Okay, so hence so this point lies on root locus. This point so lies on so root locus. So next so magnitude condition. So magnitude condition to find k. Okay, so magnitude is so g of s magnitude at s is equal to minus 5 plus j5. Magnitude is equal to 1. Okay, so magnitude is equal to so 1 அப்படின்னு சொல்லிட்டு so நீங்க ஈக்குவேட் பண்ணீங்கன்னா so நமக்கு என்ன கிடைக்கும்? So magnitude at this point is equal to 1 and find the k value. Actually இது நம்ம சொல்லி இருக்க மாட்டோம். Maybe இந்த பாயிண்ட்ங்க என்ன சொல்லி இருந்தோம்? Magnitude condition. Actually magnitude is equal to 1 அப்படின்னு நீங்க ஈக்குவேட் பண்ணீங்கன்னா so at that particular pointல what value கிடைக்குதோ அத சிஸ்டம் கெயின் நம்ம சொல்லியிருப்போம். ஓகே, இங்க மேக்னிடியூட் வந்து ஈக்குவல் டு 1 பண்ணணும். ஸோ நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ மேக்னிடியூட் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா
So 1. So ஏன் இங்க odd multiples of 180 degree னா so angle of -1 plus j0. ஓகேங்களா? so இந்த கண்டிஷன் வந்து அது satisfy பண்ணும். அப்போ magnitude equal to 1. so அப்போ வந்து பாத்தீங்கன்னா so magnitude k by so s equal to so -5 plus j5. so இதோட magnitude and magnitude of 5 plus j5. so magnitude is equal to 1. அப்போ k so upon square root of so 25 plus 25. so square root of 25 plus 25 is equal to 1. so 50 so root 50. so root 50 is equal to 1. அப்போ k equal to 50. so system gain is 50 at s is equal to see -5 plus j5. okay at s is equal to so system gain has been calculated. so இப்படி தான் நம்ம system gain நம்ம calculate பண்ணோம். ஓகேங்களா? so basics and introduction part எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். so next வந்து பாத்தீங்கன்னா so I think ஒரு 7 to 8 வந்து நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ரூல்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ரூட் லோக்கஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா ஓகேங்களா? ஸோ ரூட் லோக்கஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம ஆங்கிள் ஆஃப் அசம்டோட்ஸ்னா என்ன, சென்ட்ராய்ட்னா என்ன, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 to 8 பாயிண்ட்ஸ் இருக்கு. ப்ரொசீஜர் டு ஃபைண்ட் தி ப்ரொசீஜர் டு ட்ரா தி ரூட் லோக்கஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ கெயின் கால்குலேட் பண்ணுறது ஒரு பாயிண்ட்ல இப்படி அண்ட் whether that point lies on root locus or not அதெல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா ரூட் லோக்கஸ் எப்படி ட்ரா பண்ணுறதுங்கிறது எல்லாமே ஸோ நம்ம ஸோ நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அண்ட் ஆல்சோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறதும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ரூட் லோக்கஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பட் வெரி சிம்பிள். ஓகேங்களா? ஸோ பை திஸ் ஐ எம் கன்க்ளூடிங் த டுடே செஷன். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் செஷனில் நம்ம பார்க்கலாம். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட் we'll discuss, otherwise we'll wind up the so today's session. Okay, I hope there is no doubt. Okay, so we'll discuss the remaining part in the so next class. So thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.